வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் வணக்கம். அதாவது உலகம் பைபிள் படி உலகம் உருவான போது ஒரு ஆப்பிளை வந்து படைக்கிறாரு. இந்த ஆப்பிளை சாப்பிட வேணாம்னு சொல்றாரு. சகோதரர் கிரண் கணேஷ் சொன்ன மாதிரி எல்லாமே வந்து அவேர்னஸ் பிளஸும் இருக்கு, மைனஸ் இருக்கு. பிளஸும் சொல்றாங்க, மைனஸும் சொல்றாங்க. ஆப்பிளை படைச்சிடுறாரு, ஆதாம் ஏவாள் படைச்சிடுறாரு. ஆதாம் ஏவாளை படைச்சிட்டு இந்த ஆப்பிளை வந்து சாப்பிட வேணான்னு சொல்றாரு. அங்கேதான் வேணா ஆரம்பிக்கிறது. ஒன்றும் படைக்காம இருக்கணும், இல்லை படைச்சதை அப்படியே விட்டுறணும். இது வந்து சாப்பிடாதுன்னு போய் சொல்லக்கூடாது. எப்போ வந்து சாப்பிடாதுன்னு சொல்லணுமோ அப்போ ஆதாம் சொல்றாரு இது சாப்பிட வேணாம்னு சொல்லிக்கிறாரு, இறைவன் சொல்லிக்கிறாரு. அப்ப ஏவாள் அந்த காலத்தையே பொம்பளை சொல் பேச்சு கேட்கல. ஆரம்ப காலத்துல கடவுள் படைக்கும் போதே கடவுள் சொல் பேச்சு கேட்கல, புருஷன் பேச்சு பொண்டாட்டி கேட்கல. அவங்க போய் ஆப்பிள சாப்பிட்றாங்க. அதுல இருந்து அது நெகட்டிவ் வருது. அக்கார்டிங் டு பைபிள் ஆப்பிள் வந்து சாப்பிட வேணாம் இறைவன் சொல்லிக்கிறாரு, இருந்தாலும் சாப்பிடணும், எடுத்து கொடுங்க, பறிச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க சாப்பிட்றாங்க. தென் அதுல இருந்து அது நெகட்டிவ் கர்மா உருவாகுது. அது வேற மாதிரி சொல்றாங்க கிறிஸ்டியானிட்டியில வர. அப்போ எந்த ஒரு விஷயமே வந்து பாசிட்டிவ் இருக்கு, நெகட்டிவ் இருக்கு. அதை எப்படி எடுத்துக்குவாங்கன்னா அவங்க கர்மாக்கு தகுந்த மாதிரி தான் எடுத்துக்குவாங்க. இங்கேயும் கர்மா தான் வருது. கர்மாவை டச் பண்ணாம இருக்கவே முடியாது. எங்க பார்த்தாலும் கர்மா தான் லிங்க். கர்மா லிங்க் இல்லாம எங்க விஷயமே கிடையாது. இப்போ மது குடிக்கிறோம், குடியை கெடுக்கும், உடல் நடத்தை கெடுக்கும் தான் போடுறான். ஓ அப்படியா, சரி 2 குவார்டர் கொடுங்கன்னு தான் வாங்குறான் இல்லையா? புகைப்பழக்கம் வந்து புற்றுநோய் உருவாக்கம் போட்டிருக்கான். அப்படியா, 2 பேக்கெட் கொடுங்கன்னு தான் வாங்குறாங்க இல்லையா? எல்லா பொருளையுமே போட்டிருக்கான். நீங்க ஷாம்பு இதெல்லாம் நல்லா நோட் பண்ணி உள்ள பாத்தீங்கன்னா கார்சினோஜெனிக்னு போடுவான். அது மக்கள் சாதாரணமா தெரியாத மாதிரி போடுவான். ஷாம்பு வந்து ரெகுலரா கண்டினியூஸா யூஸ் பண்ணா புற்றுநோய் உருவாக்கும் போட்டிருப்பாங்க. அது ரொம்ப மைனூட்டா சின்னதா இருக்கும், நிறைய பேர் தெரியாது. நீங்க ஷாம்பு நல்லா ஹைடெக் ஷாம்பெல்லாம் யூஸ் பண்ணும்போது அதில் போடுற கெமிக்கல்ஸ் வந்து கார்சினோஜெனிக்னா புற்றுநோய் உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு அர்த்தம். அது ஸோ எல்லாத்துக்குமே ஒரு ஆல்டர்னேட்டா ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க. இது சாப்பிட்டா உடம்புக்கு கெடுதல் அப்படின்னு தெரியும், இது சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுன்னு தெரியும். ஆனால் ரெண்டையுமே கொடுக்கும்போது அது எது டிசைட் பண்ண? கர்மா தான் டிசைட் பண்ணுது. அந்த கஷ்டப்படணும்னு கர்மா வருது. அதனால தான் வந்து இறைவன் வந்து சொல்றாரு. இறைவன் சொன்னாலும் ஆதாமும் சொல்றாரு, அம்மா சாப்பிடக்கூடாது, அம்மா இறைவன் சொல்லிட்டு போய்க்கிறாருமா, ஆப்பிளுக்கு சாப்பிடக்கூடாது. இல்லை நீங்க பறிச்சு கொடுங்க சாப்பிட்றன்னு சொல்லிட்டு அந்த கர்மா முதல்ல ஆரம்பிச்சு வைக்கிறாங்க அவங்க. அக்கார்டிங் டு கிறிஸ்டியானிட்டி ஏவாள் தான் அதை ஆரம்பிச்சு வைக்கிறாங்க. அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் இருக்கு. ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் நாம எப்படி எடுத்துக்கிறோன்றது பொறுத்து. அதாவது மது உடல் நடத்தை கெடுக்கும், குடியை கெடுக்கும், தெரிஞ்சுட்டே சாப்பிட்றோம். அப்ப அதை பாக்குறோம், குடியை கெடுக்கும், அப்ப இது நமக்கு வேண்டான்னு உட்கர்மா இருக்கிறோம் அப்படி டிசைட் பண்ணுவான். பட் பரவாயில்ல வாங்கிக்கோ. சிகரெட் இழுக்க இன்பம், ஆஹா சூப்பர், இழுக்க இன்பம் தான். பட் அது என்ன போட்டிருக்கான்? மண்டவோடு ஒன்று போட்டு ஒரு கிளாஸ் ஒன்று போட்டு இது வந்து கேன்சர் உருவாக்கம் தான் போட்டிருக்கான். தெரிஞ்சுதானே வாங்குறோம். ஓ அப்படியா, ரைட் வாங்கி போடு, 2 சிகரெட் நீ அடி. அப்போ வந்து ஃபாரின்ல லேடிஸ் வந்து சிகரெட் குடிக்கிற மாதிரி இருந்தாங்க. இப்போ நம்ம இந்தியன் இப்போ ஐடி எல்லாம் உள்ள வந்த பிறகு நம்ம இந்தியன் கேர்ள்ஸும் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ் கேர்ள்ஸும் இப்போ சாதாரண சிகரெட் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாமே தெரியுது, தப்பு எது சரி எதுன்னு தெரியுது. லஞ்சம் வாங்குறது தப்புன்னு தெரியும். லஞ்சம் வாங்குறது தப்பு, அது கர்மா, அது நமக்கு நிறைய பிரச்சனை கொடுக்கும். அது இன்னைக்கு பணம் வாங்கி சேர்த்துட்டாலும் அது நம்மளை அதை அனுபவிக்க விடாது. நம்மையும் நம் குடும்பத்தையும் நம்ம வழித்தோன்றல்களையும் நம்ம வாரிசுகளையும் அது பாதிக்கும். இது பனிஷ்மெண்ட் கொடுக்கும் தெரியும். தெரிஞ்சும் வாங்குறாங்களே, தெரிஞ்சாலும் வாங்குறாங்க. அப்போ நாட்டில் நடக்கிற தவறுகள் எல்லாமே, இந்த உலகத்தில் நடக்கிற தவறுகள் எல்லாமே எல்லாருக்கும் தெரியும், இது தப்புன்னு தெரியும். இப்போ நம்ம பேப்பர்ல பாக்குறோம், மீடியால பாக்குறோம், நிறைய தப்பு நடக்குது. போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணுது. தெரியாமையா பண்றாங்க? தெரியும். இது பண்ணா மாட்டுவோம், பிடிப்பான், பார்த்துக்கலாம் அப்படின்னு. இதுதான் வந்து ஒரு பெரிய விஷயம். அப்ப தப்பு செய்யறவங்கலாம் தெரியாம செய்யறாங்கலாம் கிடையாது, எல்லாம் தெரிஞ்சதுதான் செய்யறாங்க. தெரியாம செய்யறவங்க கொஞ்சம் இருக்காங்க, பட் தெரிஞ்சும் செய்யறாங்க. இப்ப தெரிஞ்சும் செய்யறாங்க, தெரியாமலும் செய்யறாங்க. அப்ப இருந்து என்ன நாம உள்ள டிரைவ் பண்ணி கொண்டு வர வேண்டிய? கர்மா பிளேஸ் வைட்டல் ரோல். நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் அந்த கர்மா தான் டிசைட் பண்ணும். அந்த கர்மா நல்ல கர்மா இருந்தா சொல் பேச்சு கேட்பாங்க, நல்ல கர்மா இல்ல கெட்ட கர்மா அப்படின்னா சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க. நீ என்ன சொல்லு, நான் என்ன கேட்கறதுன்னு. தேர்ட் கேட்டகரி, ஃபோர்த் கேட்டகரி சொல்லுமே, 3வது ஐட்டம் 4வது ஐட்டம். இந்த தேர்ட் கேட்டகரி, ஃபோர்த் கேட்டகரியும் சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க.
ரெண்டாவது கேட்டகரி அவங்க தான் சொல் பேச்சு கேட்பாங்க. ஸோ உணவு முறைகளில் கூட இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு தெரியும், இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு தெரியும். இந்த பர்கர், பிஸா இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிறது எல்லாமே உடம்பு கெடுதல் உண்டாக்குது. 30, 20, 25, 30 வயசுல ஹார்ட் அட்டாக் வருது. தெரியும், தெரிஞ்சுன்னா அங்கே அதானே போய் ஆர்டர் பண்ணுறான், எல்லா ஃபங்க்ஷன்லையும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐட்டம், கண்டாமினேட்டன் ஐட்டம், கெமிக்கல் கலந்த ஐட்டம், கலர் போட்ட ஐட்டம் எல்லாமே தான் இருக்கு. அது தெரியும், ஆனா தெரிஞ்சாலும் பரவாயில்ல சாப்பிடலாம். பிகாஸ் நம்முடைய பேட் கர்மா உள்ள போய் உட்காந்து வேலை செய்யுது, கர்மா தான். ஸோ நம்ம வந்து நம்முடைய குட் கர்மா ஆக்டிவேட் ஆகிறதுக்கும், குட் கர்மாவை வந்து நல்ல கர்மாவை வந்து கிரியேட் பண்றதுக்கு நாம எவ்வளோக்கு ட்ரை பண்றோமோ அப்போ நமக்கு அந்த மனப்பக்குவம் வந்துடும், நம்மளுடைய மன கண்ட்ரோல் வந்துடும், அப்போ நம்ம தப்பு செய்ய மாட்டோம். ஸோ முக்கியமா வந்து இந்த கேசிஎம் கிறிஸ்டல்லாம் யூஸ் பண்ணும்போது அந்த செல்ஃப் கண்ட்ரோல் நமக்கு வந்துடும். அப்போ தப்புன்னா தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுடுவோம், அது நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ எல்லா உணவுப் பொருட்களையுமே கூட இதெல்லாம் இந்த பிரச்சனை பண்ணணும், இந்த பிரச்சனை பண்ணலாம் போடுறான். அதனால் கொஞ்சம் சின்னதாக மெதிஸாக போடுவான், சின்னதாக போட கண்டுபிடிக்க முடியாது, ரொம்ப பரிசாக படிச்சும் போட்டான். அது உள்ள டிரான்ஸ்ஃபேட்டு என்னென்ன லெவல் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் கரெக்டாக போடுவான். அது நீங்கள் யாரும் பார்க்கறதுல வாங்கி சாப்பிடும். இப்போ பிஸ்கட் பற்றி சொன்னீங்க இல்லையா, கெமிக்கல் கலக்காத பிஸ்கட் கிடையாது, கெமிக்கல் கலக்காத பிஸ்கட் கிடையாது, எல்லாமே கெமிக்கல் கலரு எல்லாமே, இதெல்லாம் நோய்கள் தான். இப்போ பிஸ்கட் வாங்கி கொடுக்க ரொம்ப ஃபேஷன் டைப்பு, அதாவது வந்து ரொம்ப வந்து ஒரு ஃபேஷன் தான் சொல்லலாம், அது ஒரு கௌரவம் அந்தஸ்து அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. பிஸ்கட் அப்படி கிடையாது. ஒரு முறை வந்து அம்மா வீட்டில் செஞ்சுருக்காங்க, வீட்லேயே பிஸ்கட் பண்ணியிருக்காங்க, கோதுமை மாவு வாங்கிட்டு வந்து ஏதோ வீட்டில் ப்ராசஸ் பண்ணி ஒரு தடவை அம்மாவே நான் பிஸ்கட் வீட்டில் செய்ய முடியும், ஹைஜீனிக்காக எந்த கெமிக்கல்ஸ் கலக்காமல் செய்ய முடியும்னு ஒரு தடவை செஞ்சு கொடுத்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. பட் கடையில் வாங்குறது ஈக்குவலாக இல்லை, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் பட் அது உடம்புக்கு நல்லது. எத்தனை பேர் வீட்டில் பிஸ்கட் செய்கிறாங்க? வீட்டில் சாப்பாடு சேர்த்துக்க நேரம் தான் ஹோட்டலில் போய் சாப்பிட்றாங்க, வீட்டில் சாப்பாடு செய்யறதுக்கு நேரம் தான் ஹோட்டலில் வாங்கி சாப்பிடுன்றோம். ஸோ ஹோட்டலில் சாப்பிட்றது அவ்வளோ கெடுதல். என்றைக்கோ ஒரு நாளைக்கு சாப்பிட்றோம், சரக்கு முன்னாடி சாப்பிட்றோம், ரெகுலராக வீக்கெண்டில் கம்பல்சரியாக ஹோட்டல் தான் போய் சாப்பிட்ற மாதிரி கல்ச்சரில் போகிறாங்க. நோய்களை விலை கொடுத்து வாங்கிக்கிறாங்க, காசை கொடுத்து விலைக்கு வாங்கிக்கிறாங்க, காசை கொடுத்து சனினை விலைக்கு அங்கே கொள்வதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, சொந்த காசில் சூனி வச்சுக்கிறவங்க இல்லையா, அந்த மாதிரி. இன்னைக்கு ஹோட்டல் சாப்பாடெல்லாம் எதுவுமே ஆரோக்கியமாக இல்லை, எல்லாமே கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கெமிக்கல் யூஸ் பண்ணாத பொருளே இல்லைன்ற மாதிரி வந்துட்டாங்க. பஜ்ஜி எப்படி சாப்பிட்டா என்ன, அது என்ன கலரோ அந்த கலரை சாப்பிட்டா, அதுக்கு ஒரு கடலை போட்டு அந்த கடலை போட்டு சாப்பிட்றோம், அது போய் லிவர் அட்ராக்ட் பண்ணுது, அது லிவர் அடி வாங்குது, லிவர் இன்டெஸ்டைன் அடி வாங்குது, அது பின்னாடி பிரச்சனைகளாக வருது. பஜ்ஜி எப்படி சாப்பிட்டா என்ன, போண்டா எப்படி சாப்பிட்டா என்ன, இருக்கிற கடலை வரப்போகுது, அதுக்கு ஒரு கலர் போட்டு கொடுக்குறாங்க. அது வந்து FASSIன்னு ஒரு அமைப்பு இருக்கு, பிரசாயின்னு சொல்லுவாங்க, அந்த சென்ட்ரல் கவர்மெண்டோட அமைப்பு இருக்கு, அந்த அமைப்பு சில ரூல்ஸ் ரெகுலேஷனை போட்டு இவ்வளோதான் கலக்கணும், இவ்வளோதான். ஆனால் நம்ம பீப்புள் அப்படி இல்லை, அது தூக்கி போட்டு அதுக்கு மேலேயே கலப்பாங்க. அதுவே தப்பு, கவர்மெண்ட் சொல்றதே தப்பு, கடலே தேவையில்லை. எது கடல் தேவையே இல்லை, பட் அதை என்ன பண்றாங்க, விட்டுறாங்க. அப்போ அவன் என்ன யூனிட் சொல்றானோ அதுக்கு பல மடங்கு யூனிட்ல கவர்மெண்ட்ல தெரியும், கவர்மெண்ட்டுக்கும் தெரியும், மக்களும் போடுறாங்க, இவ்வளவுதான் போடணும். ஒரு முறை ரோட்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல வேற ஒரு நபருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அது வந்து ரோட்ல, அது வந்து டீ கடை, பஜ்ஜி போட்டுட்டு இருக்காங்க. பஜ்ஜி போடும்போது எல்லாம் போடுறாரு, மாவெல்லாம் கரைக்கிறாரு, நான் பக்கத்துல நின்று இருந்தோம், எல்லாம் போட்டு கரைக்கிறாரு. அப்புறம் ஏதோ கடலை ஒரு டப்பா கொண்டு வந்து அப்படி ஒரு ஸ்பூன் மாதிரி எடுத்து அதில் போட்டு கலக்குறாரு. அப்படி குப்புன்னு ரெட் கலர் வந்துருச்சு. அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், சார் இது கலர் போடாம செய்யக்கூடாதா, நீங்க ஏன் கலர் போட்டு செய்யறீங்க அப்படின்னா, இல்லை சார் ஓனர் போட சொல்றாரு சார், அதுக்காக நான் போடுறேன் சார். சரி, ஓனர் போட சொல்றாரா, ரைட்டு, ஓகே அப்படின்னு அந்த டப்பா கொடுங்க எடுத்து பார்த்தா அதுல கெமிக்கல்ஸ் நேம் எல்லாம் போட்டிருக்கான். அதில் ஒரு 7-8 கெமிக்கல்ஸ் எல்லாம் போட்டு அந்த காம்பினேஷன் தான் போட்டிருக்கான். அதில் வந்து 4 வந்து முழுக்க கேன்சர் உருவாக்கக்கூடியது. அது எனக்கு தெரியும் நல்லா, முழுக்க கேன்சர் உருவாக்கு. ஆனால் அவன் போட்டிருக்கான், அது சின்னதாக கண்ணுக்கே தெரியாத மாதிரி டிஸ்கிளைமர் மாதிரி சின்னதாக ஒரு இது போட்டிருக்கான். போட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது, இந்த லிமிட் தான் யூஸ் பண்ணி, இது மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது போட்டிருக்கான். அதை போட்டிருக்கான், அந்த கண்டென்ட் நான் பார்க்குறேன், போட்டிருக்கான். ஆனால் அந்த எந்த லிமிட் போடணும்னு சொல்லி சொன்னானோ அதை மாதிரி 10 மடங்கு எடுத்து போடுறான், 10 மடங்கு போடுறான். நானே பார்க்குறேன். சார் அங்கே கொஞ்சம் சொல்லுங்க சார், பக்கத்தில் 7 மணிக்கு மேலே செய்ய சொல்லுங்க சார், 7 மணிக்கு மேலே செய்ய சொல்லுங்க, எந்த வேலையாக இருந்தாலும் நம்ம சொன்ன பிறகு செய்ய சொல்லுங்க சார். அவங்க கடமையெல்லாம் கொஞ்சம் நிறுத்தி வச்சு சொல்லுங்க, கடமை உணவை கொஞ்சம் அடிக்கடி வச்சு சொல்லுங்க. அந்த கெமிக்கல் வந்து 10 மடங்கு அதிகமா இருக்கு. இப்போ நம்ம பீப்புள் சாப்பிட்றாங்க பார்த்தீங்களா, இந்த சின்ன பசங்க சாப்பிடுவாங்களா, குர்குரே
இதெல்லாம் அந்த பேக்கெட்ல நம்ம வாங்கி கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு, பேர குழந்தைங்களுக்கு, பிள்ளைகளுக்கெல்லாம் வாங்கி கொடுக்கணும். கண் பேக்கெட்டு. அதுல போட்டுக்கிறது எல்லாமே ஹியூமன் கன்சம்ஷனுக்கு என்ன வேணுமோ அது மாதிரி 4 மடங்கு இருக்கு. இப்ப கூட நீங்க போய் கடையில வாங்கி பார்க்கலாம். அவன் போட்டிருப்பான். அவன் ஒரு போடவை போடுறான். சயின்டிஸ்ட் என்ன லெவல் சொல்றானோ அதை போடுறான். பட் உண்மையிலே ஹியூமன் கன்சம்ஷனுக்கு ஒரு கன்சம்ஷனுக்கு என்ன வேணுமோ அதை மாதிரி குறைஞ்சபட்சம் 4 மடங்கு போடுறான். நீங்க ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு குர்குரே பேக்கெட் நீங்க வாங்கி கொடுக்குறீங்கன்னா அதுல என்ன நியூட்ரியன்ஸ் அவன் போட்டிருக்கானோ அந்த பேக்கெட்ல போட்டிருக்கானோ அதே மாதிரி 4 மடங்கு அதிகம், குறைஞ்சபட்சம் 4 மடங்கு, மினிமம் 4 டைம்ஸ் அதிகமா போடுறான். அப்ப அந்த குழந்தை அதை சாப்பிடும்போது என்ன ஆகும், அது மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு பேக்கெட் 2 பேக்கெட் டெய்லி ஒரு பேக்கெட் இதெல்லாம் சாப்பிடும்போது என்ன ஆகும், உடம்புல உள்ள போய் லிவர் அஃபெக்ட் ஆகும், நர்வஸ் சிஸ்டம் அஃபெக்ட் ஆகும், நிறைய வரும். கேரக்டரை மாத்தோம். நீங்க குர்குரே மற்ற பிராண்ட் எல்லாம் இருக்கு, அந்த பிராண்ட்ல வாங்கி கொடுக்குறது அந்த குழந்தைங்க சாப்பிட்டாங்கன்னா அவங்களுடைய கேரக்டரை மாத்தும், அவங்களுடைய மனநிலையை மாத்தும், ஒபீடியன்ஸ் கொண்டு வராது. இது நிறைய பேர் தெரியாது. ஒபீடியன்ஸை கொண்டு வராது. நீ என்ன சொல்ற நான் என்ன கேட்கறது, நான் இஷ்டப்பட்டுதான் செய்வேன், இஷ்டப்பட்டுதான் பண்ணுவேன்ற மனநிலையை அதுல போட்டிருக்கிற அந்த கெமிக்கல்ஸ் குழந்தைகளுக்கு உருவாக்கும். எத்தனை பேர் தெரியும்? தெரியாது. தெரியாது. நாமளும் போறோம், கடையிலையும் வாங்கி கொடுக்குறோம், பார்க்க நல்ல கலரா இருக்கும், அட்ராக்டிவா இருக்கும், நல்ல சூப்பரா இருக்கும். ஓகே, ரைட் ரைட் ரைட், ஓகே சூப்பரா இருக்குன்னு வாங்கி கொடுக்குறோம். அதுல வேற காற்று ரொப்பி பெருசா பண்ணி கொடுக்குறாங்க. நம்மளால அதிகம் வாங்கி கொடுத்தோம், பசங்க வாங்கி சாப்பிடுங்க. கேன்சரை உருவாக்குகின்றோம், கர்ப்பப்பை புற்றுநோய் உருவாக்குறோம் பெண் குழந்தைகளுக்கு. ஆண் குழந்தைக்கு குழந்தை பிறக்காம இருக்கிற மாதிரி மாற்றுத்திறமை உருவாக்குகின்றோம், உருவாக்குறோம். நரம்பு வீக்னஸ் கொண்டு வரும். இவ்வளவெல்லாம் இருக்கு, இவ்வளவெல்லாம் இருக்கு, சாதாரணமா நினைக்கிறது இல்லை. சரி, இதெல்லாம் என்ன அப்படின்னா நம்மளோட செல்ஃப் கண்ட்ரோல் இல்லை. செல்ஃப் கண்ட்ரோல் இல்லைனால தான் கஷ்டப்படுறோம். இதுவும் கூட சுத்தி வளைச்சு எங்க போனாலும் தேர் வந்து நிலைக்குதான் நிக்கணும்ன்ற மாதிரி கர்மா தான். நம்ம கர்மா சரியா இருந்தா இதெல்லாம் கரெக்டா பார்ப்போம், கரெக்டா யூஸ் பண்ணுவோம், இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். நம்ம கர்மா சரியில்லைன்னும் போது அது வேற மாதிரி தான் போகும். ஸோ கர்மா தான் இங்க கொண்டு வரும். சரியா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். அதை பத்தி நம்ம உணவை பத்தி பேசும்போது நிறைய பேசுவோம். உணவை பத்தி பேசும்போது நிறைய பேசுவோம். ஏன்னா உணவுக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இருக்கின்றது. நீங்க சாப்பிட்ற கெமிக்கல்ஸ் உங்க உங்க பிள்ளைகள் உங்க பேச்சை கேட்காத மாதிரி நடந்துக்கிற மாதிரியான சூழ்நிலையை உருவாக்குகின்றது. ஆதாம் ஏவாள் காலத்துல அந்த ஆப்பிள்ல அந்த கெமிக்கல் இல்லை, அப்பவே சொல் பேச்சு கேட்கல, அதனால கர்மா உருவாகுது. இப்போ நிறைய இருக்கு, குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்கறது எல்லாமே அதுதான் இருக்கு. ஸோ அதுதான் நாம் அடிக்கடி சொல்றோம், டின்னடு பேக்கடு ஃபுட் எதுவுமே வந்து கொடுக்காதீங்க, முடிஞ்ச வரைக்கும் பேக்கடு ஃபுட் கொடுக்காதீங்க. செல்ஃப் லைஃபுக்காக அது இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து நிறைய இனிஷியேட்டிவ், நான் வந்து மக்களுக்கு வாழ்வாதாரம் கொடுக்குறேன், மக்களுக்கு வந்து நன்மை செய்யறேன், தொழிலெல்லாம் பண்றதுக்கு மக்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறேன், பணம் சம்பாதிக்கன்னு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கம் தப்பா கைட்லைன்ஸ் கொடுத்து, தப்பா அதுக்கு ஒரு மினிஸ்ட்ரி போட்டு, அதுக்கு ஒரு மினிஸ்டர் போட்டு நிறைய பண்ணிட்டு இருக்கிறாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் தனியாக அதுக்கு ஒரு மினிஸ்டர் இருக்காரு. அந்த மினிஸ்டருக்கு என்ன வேலைன்னா அந்த டிபார்ட்மெண்ட் உணவை வந்து ப்ராசஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு மக்களுக்கு என்னெல்லாம் பண்ணலாம், நிறைய இனிஷியேட்டிவ் எல்லாம் கொடுக்குறாங்க, நிறைய கிராண்ட் கொடுக்குறாங்க, நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க, நிறைய சலுகைகள்லாம் கொடுக்குறாங்க. அரசாங்கத்தை இப்போ பண்றாங்க. ஃபுட் ப்ராசஸிங் பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸி, நிறைய லோனும் ஈஸியாக கொடுக்குறான், இன்ட்ரெஸ்ட் கம்மி பண்றான், நிறைய பெனிஃபிட்ஸ் அரசால என்ன முடியுமோ அவ்வளோ கொடுக்குறான். அதை பார்த்து ஸ்டேட் கவர்மெண்ட்டும் கொடுக்குது. ஆனால் சமுதாயத்துக்கு நாம நிறைய நெகட்டிவை கொடுத்து நெகட்டிவ் கர்மா சம்பாதிக்கிறோம். அரசாங்கம் அதுக்குள்ள அனுபவிக்கும், அது சென்ட்ரலா இருந்தாலும் ஸ்டேட்டா இருந்தாலும் சரி, மக்களும் அதை அனுபவிப்பாங்க. ஆனா ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி பெரிய இண்டஸ்ட்ரியா வருது. எனக்கு கூட நிறைய ஆஃபர் கொடுத்தாங்க, சார் இப்படி பண்ணலாம் சார், அப்படி பண்ணலாம் சார், இவ்வளோ இருக்கு சார், அவ்வளோ இருக்கு சார், ஆர்டர் ரெடியா இருக்கு சார், அப்படி சார், ஏன் விட்டுடுங்க, அந்த வேலையே வேணா, நம்மளை விட்டுடுங்க சாமி, போதும் எனக்கு இதெல்லாம் எதுவும் வேண்டான்னு சொன்னேன். பட் அப்பப்போ ஏதாவது சொல்லுவாங்க, நான் அதை அவாய்ட் பண்ணிட்டே இருப்பேன். ஃபுட் ப்ராசஸிங் இப்போ வந்து அதனால நான் கூட நம்மளோட குரூப்ல கூட சில சகோதரர்கள் வந்து இந்த ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி மாதிரி நான் பண்ண போறேன் செய்ய போறேன்னு கூட அவங்களுக்கு நான் சொல்லி அது வேண்டான்னு சொன்னேன். நான் அது வேண்டாம், அது விட்டுடுங்க. அப்போ நான் செய்யலைன்னா யாரோ செய்வாங்களே அப்படின்னு. நீங்க செய்யலைன்னா யாரோ செய்வான், அந்த கர்மா இருக்கும், அவன் செஞ்சுக்கிட்டு, நீங்க செய்ய வேணான்னு சொன்னேன். செய்வான், யாராவது செய்யும், நாம செய்யலைன்னா யாராவது செய்வான். சில ப்ராஜெக்ட்லாம் எனக்கு சொல்லுவாங்க, நான் இதெல்லாம் வேண்டாம், எனக்கு அதெல்லாம் வேண்டாப்பா அப்படின்னு நான் சொல்லிடுவேன். டாக்டர் இளங்கோ விட்டுட்டாருன்றதாக அது யாரும் விட்டுட போறது இல்லை, அது வேற யாராவது செய்வான். பட் நம்ம குட் கர்மால நாம சேஃப்டியா வந்துடும், அவன் செய்வான், அதை அனுபவிச்சுக்குவோம், அது வேற, நம்ம அது ப்ராசஸ் பண்ண வேண்டாம். ஆனா யாராவது ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரியில இருந்தா கூட முடிஞ்ச வரைக்கும் அதாவது சொல்ல வேண்டான்னு வருது கொஞ்சம். ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி அப்படி இருக்கும்போது அது செய்ய வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் அந்த ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரியில முடிஞ்ச வரைக்கும் வெளில வந்துருங்க.
அப்போ எல்லாமே பண்றானே சார், நிறைய பண்றோம் நாம ஒதுங்கிக்குவோம், அவ்வளவுதான். அதுக்காக நாம எல்லாம் வந்து அதை போய் தடையிட்டு வேண்டாம். உணவை வந்து உணவை பத்தி நம்ம தனியா பேசுவோம். உணவு வந்து இயற்கையான உணவா இருக்கணும். எவ்வளவுக்கு இயற்கையான உணவை நீங்க எடுக்கிறீங்களோ அவ்வளவுக்கு எல்லாவற்றையும், ஆரோக்கியம் மட்டும் இல்ல, வாழ்க்கை பிரச்சனைகளும் கூட, இயற்கையான உணவை நாம எடுக்கும் பொழுது அந்த இயற்கையான உணவு நமக்கு எல்லா வகையிலும் நன்மைகளை கொடுக்கும். அன்னைக்கு இயற்கையோட வாழ்ந்தாங்க, இயற்கையான உணவு சாப்பிட்டாங்க. ஆனா இன்னைக்கு நாம சாப்பிடுறது எல்லாமே வந்து இயற்கையான உணவு கிடையாது, இயற்கையான உணவு கிடையாது. ஆனா முடிஞ்ச வரைக்கும் அந்த குக்குடு ஐட்டம்ஸ்ன்றது போது நம்ம சமைச்சு நம்ம சாப்பிட்டு வாங்கிக்கோங்க. பேக் பண்ணி விற்கிறான் பாத்தீங்களா, பேக் பண்ணி, அதாவது செல்ஃப் லைஃப்னு சொல்லுவாங்க. அந்த செல்ஃப் லைஃப்காக ஒரு 3 கெமிக்கல்ஸ் கலப்பாங்க. எவ்வளவுக்கு நாள் வேணும் உங்களால வந்து ஒரு பொருளை கெடாம 6 மாசமும் வச்சுக்கலாம், 1 வருஷமும் வைக்கலாம். இப்போ ஒரு ஒரு 1-2 இயர்ஸ்க்கு முன்னாடி 6 மாசம் வரைக்கும் கெடாத பால் ஒன்று இன்ட்ரோடக்ஷன் பண்ணாங்க. உங்களுக்கு கவனம் இருக்கா? யாருக்காவது கவனமா இருக்கா? ஒரு கம்பெனி இன்ட்ரோடக்ஷன் பண்ணாங்க. அந்த பாலை வந்து 6 மாசம் வரைக்கும் வச்சுக்கலாம், கெட்டு போகாது. 6 மாசம் வரைக்கும் அந்த பாலை வச்சுக்கலாம். இயற்கையான பால் சித்தர்கள் சொல்றது வந்து 3.5 மணி நேரம் வரைக்கும் தான், கறந்ததுல இருந்து 3.5 மணி நேரம் வரைக்கும் தான் பால். அது இயற்கையான தன்மையில இருக்கும். 3.5 மணி நேரத்துக்கு மேல போச்சுன்னா அது நெகட்டிவா மாக ஆரம்பிக்கும், நம்ம கண்ணுக்கு தெரியாது, அது நெகட்டிவா மாறும். அதனால 3.5 மணி நேரம் தான் டைம். 3.5 மணிக்கு மேல போச்சுன்னா அதை வந்து வேற சாமா மாற்றி வச்சுக்கலாம். வேற சாமா, தயிரா, மோரா, நெய்யா, வெண்ணெய், அப்படி ஸ்டேஜ் வேணா மாற்றி வச்சுக்கலாம்ல. பாலை பாலாக 3 மணி நேரத்துக்கு மேல வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நாம என்ன பண்றோம், அதை ஃப்ரிட்ஜில் வச்சு 3 நாள் கூட வச்சுக்கிறோம். அப்ப கண்ணுக்கு தெரிஞ்சு உங்களுக்கு அது கெடுதல் இல்லாத மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆனா உள்ள போயிட்டு அது நிறைய பிரச்சனை பண்ணும். சுவாச கோளாறுகளை உண்டாக்கும், டயபெட்டிஸ் அதிகம் பண்ணும், ஹார்ட் அட்டாக் வரதுக்கான வழிகளை பண்ணி கொடுக்கும், நரம்புகளை வீக் பண்ணும், டைஜஷன் ப்ராப்ளம் பண்ணும். இத்தனையும் லேட்டா வச்சுக்கிற பால் பண்ணும். எத்தனை பேர் தெரியும்? தெரியாது. பாலை சாப்பிடுவாங்க, அதனால வரும் நோய்கள் வரும்னு தெரியாது. அப்புறம் டாக்டர் போவாங்க, ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க. நீங்க சாப்பிட்ற பால் இவ்வளவு வேலை செய்யும் தெரியல. பேக்கெட் பாலை யாரெல்லாம் அவாய்ட் பண்ணாங்களோ அவங்களாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, சார் செக்யூர் இப்போ கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. மற்ற மெடிசின் பத்தி இல்லை, பட் பாக்கெட்டு பாலை வந்து கன்சியூம் பண்ண ஸ்டாப் பண்ணிட்டேன் சார், சுகர் எனக்கு கண்ட்ரோலில் வருது, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. பேக்கெட் பாலை அவாய்ட் பண்ணாங்க, வருது. இன்னைக்கு பேக்கெட் பாலை அவாய்ட் பண்ண முடியாது, நிறைய வகையில வந்துருச்சு. சின்ன சின்ன ஊர்ல கூட பேக்கெட் பால். எப்படின்னா, பிஹெச்டி பண்ணும்போது சில வில்லேஜுக்கு போயிருந்தேன். அவன் சில வில்லேஜ்ல என்ன பண்ணாங்க, அவங்கள பால் கறக்குறாங்க, சொந்தமா பால் கறக்குறாங்க. அந்த பாலை கொண்டு போய் சொசைட்டில வித்துறாங்க. சொசைட்டில கொடுத்துட்டு அதை காசு பண்ணிடுறாங்க. இவங்க பேக்கெட் பாலை வாங்கிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சிருக்கிறாங்க. இது எப்படி இருக்கு பாருங்க, எவ்வளவு வடிகட்ட முட்டாள்தனம் பாருங்க. இயற்கையா பால் கிடைக்குது. பிஹெச்டி ரூரல் ஏரியா, வில்லேஜ் சைடுக்கெல்லாம் போயிருக்கேன், சின்ன சின்ன வில்லேஜ் சைடு தான் போயிருக்கேன், அந்த மூலிகைகளுக்காக போயிருக்கேன். அப்ப போகும்போது அவங்க சொந்தம் மாடு வச்சிருக்காங்க, அந்த மாட்டு இருந்து பால் கறக்குறாங்க. பால் வந்து சொசைட்டில கொண்டு போய் ஊத்திட்டு வந்துடுறாங்க. ஏதோ ஒரு ரேட் போட்டு அவங்க வாங்கிக்கிறாங்க. போய் ஊத்திட்டு வரும்போது இவங்க பேக்கெட் பால் வாங்கிட்டு வராங்க. பேக்கெட் பால் வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சு அதை 2 நாளைக்கு வச்சு யூஸ் பண்ணாங்க வில்லேஜில். நான் கேட்டேன், ஆமா நீங்க சுத்தமான பால் கறக்குறீங்க, நீங்க கொண்டு போய் அதை கொடுக்குறீங்க, அதை கொடுத்துட்டு அந்த பாலை நீங்க வச்சுக்கலாம்ல, நீங்க வச்சு யூஸ் பண்ண விட்டு அது ஏன் போய் இந்த பாலை வாங்குறீங்க? அவங்க சொல்றாங்க, நல்லா பாருங்க சார், இது நாங்க தான் பால் கறக்குறோம், நாங்க தான் பண்றோம், ஆனா இருந்தாலும் அந்த பேக்கெட் பால் டேஸ்ட் இது வரல சார். பாருங்க எப்படி முட்டாள்தனமா இருக்காங்க. பேக்கெட் பால்ல வர டேஸ்ட் இது, பிகாஸ் கெமிக்கல்லாம் போட்டு அது வரனால அந்த டேஸ்ட்டுக்கு பழகுறாங்க மக்கள். இது இயற்கையான பால். இயற்கையான பாலை போய் கடையில சொசைட்டில அந்த கூட்டுறவு சங்கம்னு இருக்குங்களா, அங்க போயிட்டு ஊத்திட்டு பேக்கெட் பாலை வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு 2 நாளைக்கு முன்னாடி சாப்பிடுறாங்க. கேன்சர் வராம என்ன பண்ணும், பேரலைசிஸ் வராம என்ன பண்ணும், ஹார்ட் அட்டாக்கு வராம என்ன பண்ணும், கிட்னி ப்ராப்ளம் வராம என்ன பண்ணும்? இது நடக்குது. அறியாமை, தெரியாமை, படிச்சவங்க தான், என்னன்னு தெரியல. ஸோ இதை பத்தி நம்ம டீட்டெயிலாக பேசுவோம். அதை பத்தி பேசுவோம். உணவை பத்தி பேசும்போது பேசுவோம், நிறைய விஷயங்கள் இருக்கு. குரல் கணேஷ் சார் சொன்னதெல்லாம் ஏதோ ஒரு சப்ஜெக்ட் ஆன்மீகத்தை தாண்டின விஷயம் அப்படிலாம் நினைக்காதீங்க. அதுவும் ஆன்மீகம் தான், ஆன்மீகம் தான். நாம இந்த மாதிரி உணவுகள் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு மாடர்ன் ஃபுட், இயற்கையான உணவுகள்லாம் அவாய்ட் பண்ணிட்டு மாடர்ன் ஃபுட்டுக்கு வர வர உண்மையான ஆன்மீகத்தை வெளியே வந்துடும். அப்ப இதெல்லாம் முறையா நாம யூஸ் பண்ணும்போது உண்மையான ஆன்மீகத்துக்கு வரும். இதுவும் உண்மையான ஆன்மீகம் தான், ஆன்மீக சப்ஜெக்ட் தான் அது. ஏன்னா உணவுக்கும் ஆன்மீகத்துக்கும் சம்பந்தம் இருக்கும். ஆனா இன்னைக்கு அது மாறிட்டு வருது. கோயில்ல கூழ் ஊத்துனாங்கன்னா காரணத்தோடு தான் ஊத்துனாங்க. கோயிலில் தயிர் சாதம் கொடுத்தாங்கன்னா காரணத்தோடு தான் கொடுத்தாங்க. கோயிலில் புளியோதரை கொடுத்தாங்கன்னா காரணத்தோடு தான் கொடுத்தாங்க.
காரணத்தோட தான் கொடுத்தாங்க. அதுக்கெல்லாம் காரணம் இருக்கு. காரணம் இருக்கு. ஏன் புளியோதரை கொடுக்குறாங்க கோயில்ல? காரணம் இருக்கு. எல்லாருக்குமே காரணம் இருக்கு. ஆனா காரணம் சொல்லாம கொடுத்துட்டாங்க, அவ்வளவுதான். அந்த சில இதெல்லாம் பண்ணிட்டு இந்த தீர்த்தம் கொடுப்பாங்க, பால் கொடுப்பாங்க. நைட்ல வந்து அந்த கடைசி பூஜை பண்ணிட்டு அந்த பால் உரிச்சு கொடுப்பாங்க. அது எல்லாமே மருத்துவ குணம் உள்ளது எல்லாமே. பட் இன்னைக்கு வந்து அந்த சிஸ்டமே மாறி போச்சு. கோயில்ல வந்து பிரியாணி போடுறான், பிரிஞ்சி சாதம் போடுறான் கோயில்ல. இது எப்படி ஏதோ சாப்பாடு, அதனால நாமளும் சாப்பாடு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அது என்ன காரணம் யாருக்கும் தெரியல, சொல்றதுக்கு யாரும் ஆள் இல்லை. அந்த உண்மையான ஆன்மீகவாதிகளுக்கும் தெரியல. ஆன்மீகம் சொல்லிட்டு இருக்குமே, நாங்களாம் உண்மையான ஆன்மீகவாதிகள், நாங்களாம் கரெக்டுன்னு சொல்றாங்களா, அவங்களுக்கே தெரியல. அதனாலதான் கோயில பிரியாணி கொடுக்க கல்ச்சர் வந்துச்சு. பிரிஞ்சி சாதம் கொடுக்குறான். கோயிலுக்கும் பிரிஞ்சி சாதத்துக்கும் சம்மந்தமே இல்லை, கொடுக்கக்கூடாது. பிரிஞ்சி சாதம் கொடுக்குறான். இன்னும் கொஞ்ச நாள்ல நான்வெஜ் பிரியாணி கொடுப்பாங்க. இன்னும் அடுத்த ஒரு ஜென்ரேஷன் 2-3 ஜென்ரேஷன்ல நான்வெஜ் பிரியாணி. இப்பவே கோயில்ல வந்து சாமி பேரை சொல்லி பிரியாணி நாம சாப்பிட்றோம். கோயில் ஆடு கோழி எல்லாம் வெட்டி இப்ப நம்ம சாப்பிட்றோம். இன்னும் 2-3 ஜென்ரேஷன்ல பகவானுக்கு படைச்சேன்னு சொல்லிட்டு நடக்கும். உண்மையிலேயே அந்த பகுதியில் யாராவது இருந்தீங்கன்னா பார்ப்பீங்க. பிரியாணி, கோழி பிரியாணி, ஆட்டு பிரியாணி, மாட்டு பிரியாணின்னு சொல்லிட்டு கோயிலில் வச்சோன்னு சொல்லிட்டு கோயிலில் பிரியாணி கொடுக்குற காலம் வரும். இன்னும் 2-3 ஜென்ரேஷன்லேயே வந்துடும். மக்கள் அப்படி போயிட்டு இருக்காங்க. சரி, நாம உஷாரா இருந்துக்கணும்னா அப்படி என்ன பண்ணோம்? நம்ம கர்மம் மெயின்டைன் பண்ணணும். அதான் நம்ம காப்பாற்றோம். சரியா? ஓகே. தென் இப்போ நல்ல ஃபங்க்ஷன் வரும்போதும் மற்ற மற்ற விஷயங்களை கூட கட்டாடவர்கள் சொல்றதையும் முளைப்பாரி வந்து வளர்த்துவாங்க, பார்ப்பாங்க இல்லையா? நீங்க கல்யாணத்துல கூட பாருங்க, முளைப்பாரின்னு சொல்லி வைப்பாங்க. நவதானியத்தை போட்டு முளைப்பாரி வச்சு அந்த கல்யாணத்தப்ப அது வைப்பாங்க. அதே மாதிரி இறந்து அந்த மாதிரி அளவுல கூட அந்த முளைப்பாரி வச்சு அந்த காரியம் வரைக்கும் வைப்பாங்க. காரியத்துக்கு பிறகு அதை டிசால்வ் பண்ணுவாங்க. ஏன் முளைப்பாரி வைக்கிறார்கள்? நல்ல விஷயத்துக்கும் சரி, கெட்ட விஷயத்துக்கும் சரி. முளைப்பாரி இல்லாம மெயினா கல்யாணம் எடுத்துக்கோங்க. கல்யாணத்துல முளைப்பாரி வைப்பாங்க. கல்யாணத்து அன்னைக்கு முகூர்த்த இதுல முளைப்பாரி இருக்கும். நவதானியங்களை போட்டு வளர்த்துவாங்க. அதே மாதிரி இறப்பு அப்படின்னாலும் அந்த காரியம் அந்த செய்வாங்க இல்லையா, சடங்குகள் எல்லாம் அந்தப்போ அந்த முளைப்பாரி வைப்பாங்க, சென்ட் பண்ணுவாங்க. ஏன் முளைப்பாரி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒரு 4 பேர் சொல்லுங்க பார்ப்போம். உங்களுடைய ஐடியா மனசுல ஏன் இருக்கு? முளைப்பாரி ஏன் வைக்கிறாங்க? வாட் இஸ் த ரூட் காஸ் ஃபார் திஸ் ப்ராசஸ்? இதுக்கு எந்த காரணத்துக்காக முளைப்பாரி வைக்கிறாங்க உங்களுக்கு ஏதாவது தோணுச்சா சொல்லுங்க பார்ப்போம். அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். சொல்லுங்க பார்ப்போம். யாராவது உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க, பரவாயில்ல. யாருக்கும் தெரியலையா? தெரியல. யாருக்குமே தெரியலையா? ஐயா வணக்கம். 63 பேர் இருக்கீங்க. தெரிஞ்சு சொல்லுங்க. ஐயா பிரியா பேசுறீங்க, பெரம்பலூர்ல இருந்தீங்க. பிரியா, பெரம்பூர். சொல்லுங்கம்மா. சார், இப்ப முளைப்பாரி வைக்கிறாங்கன்னா அது நம்ம வளர்ச்சிக்கு அது எப்படி வளருதோ அதே மாதிரி மணமக்கள் வளருவாங்க அப்படிங்கிற ஒரு இதுல வந்து வைக்கிறாங்க சார். எப்படி வளருதோ அப்படி மணமக்கள் இருப்பாங்கிறதுக்காக வைக்கிறாங்க. ஓகே, சரிம்மா. ரைட். ஓகே, ரைட், கரெக்ட் தான், தப்பு இல்லை. அடுத்து அவங்க இறப்பு வைக்கிறாங்கன்னா இறப்புலையுமே அதே மாதிரி சார். அவங்களோட எப்படி வந்து அவங்க நல்லது செஞ்சிருக்காங்களா என்னங்கிறது தெரியல அப்படிங்கிறதுக்காக அதையும் வைப்பாங்க. அது மாதிரி நம்ம குடும்பமும் வளர்ச்சி அடையும் அப்படிங்கிறதுக்காக அதையும் வைக்கிறாங்க சார். வைக்கிறாங்க. ரைட், ஓகே. அடுத்தது வேற யாராவது? யாருக்கும் ஐடியா வரல? ஐயா நான் ஜானகி. சொல்லுங்கம்மா. நான் மேச்சேரியில இருந்து ஜானகி பேசுறேங்க ஐயா. சொல்லுங்கம்மா. அது வந்து முளைப்பாரி வைக்கிறது வந்து இந்த நம்மளுடைய இப்ப பெண்ணு தான் வந்து அதை போட சொல்லுவாங்க ஐயா. பெண் வீட்டுலதான் அந்த முளைப்பாரியை போட சொல்லுவாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு போற இடத்துல அந்த தான தர்மம் கரெக்டா பண்றாங்களா, மத்தவங்களுக்கு அதை வந்து சரியா செய்யறாங்களா, அப்புறம் அவங்களுடைய உடம்புடைய வளர்ச்சி, முளைப்பாளி பாத்தீங்கன்னா நல்லா வளர்ந்துச்சுனாக்கா கர்ப்பப்பையில எந்த பிரச்சனையும் இருக்காது, சீக்கிரமா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு ப்ராசஸ்க்காக அதை வைக்கிறாங்க. ரைட், ரைட், நல்லதுமா. கரெக்ட். வேற யாராவதுமா? லேடிஸ் தான் சொல்லிருக்காங்க, ஜென்ஸ்க்கு யாருக்கும் ஐடியா யாருக்கு ஒன்னும் ஐடியா தோணலையா? முளைப்பாரி எதுக்கு வைக்கிறாங்க? நாமளும் ஃபங்க்ஷன் கொண்டாடுறோம், கல்யாணம் பண்றோம், மற்ற விஷயம் பண்றோம். ஆனா என்ன காரணம் தெரியாம பண்ணிட்டு இருக்கோம். யாராவது சொல்லியிருக்காங்களா? இந்த ஐயா சொல்லியிருக்காங்களா இதுக்காக தான் வைக்கணும்னு? யாருக்கா தெரியுமா? சொல்லுங்கம்மா. வணக்கம் ஐயா. சண்முக சுந்தரி, சென்னை. நம்ம எந்த பயிர்கள் முளைப்பாரி போடுறோமோ எது நல்லா விளையுதோ அதான் அந்த சரௌண்டிங்குரிய பயிரை அதை விளைய வைப்பாங்க ஐயா, உணவுக்காக. ரைட், கரெக்ட். நீங்க சொன்னதும் கரெக்ட் தான். வேற யாராவது? நோ.
63 பேர்ல 3 பேர் தான் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. 60 பேருக்கு ஐயா தெரியலையா? ஐயா வணக்கம். ம் அந்த முளைப்பாரி நம்ம விதைய போடும்போது அது எப்படி முளைச்சு வருதோ ம் அதே போல அந்த தம்பதியோட வாழ்க்கையும் சிலைப்பா இருக்கும்னு அதுல இருந்து கண்டுபிடிச்சிருவாங்க ஐயா. ம் ரைட்டுமா, கரெக்ட், ரைட், கரெக்ட், நீங்க சொன்னது கரெக்ட். வேற யாராவது? யாருக்கும் ஐடியா இல்லையா? ஐயா வணக்கம் ஐயா. சொல்லுங்கம்மா. ஐயா இப்போ அந்த செடி வந்து ஒரு விதையிலிருந்து ஆரம்பிக்குது இல்லைங்களா ஐயா? அப்போ எந்த ஒரு நிகழ்ச்சி பண்ணாலும் நாங்க சின்ன வயசுல இருக்கும் போது ஊர் பக்கத்துல வந்து அந்த நவராத்திரி அப்பெல்லாம் வந்து முளைப்பாரி வைப்பாங்க ஐயா. அது ஒரு கொஞ்சம் ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே போட்டுருவாங்க. அந்த 9 நாளைக்குமே அந்த சீன்ல வைப்பாங்க, அந்த பொம்மை எல்லாம் வைப்பாங்க இல்லைங்க ஐயா. அப்போ அதையும் வச்சிருப்பாங்க. கொலு பொம்மை, கரெக்டுங்க ஐயா. அதுலயும் வச்சிருப்பாங்க. அப்போ வந்து அந்த அளவுக்கு விதையிலிருந்து படிப்படியா அடுத்த கட்ட வளர்ச்சியை தான் அது குறிக்கிற மாதிரி தெரியுதுங்க ஐயா. அதே மாதிரி ஒரு திருவிழாவா இருக்கட்டும், அதை நேர்ந்துக்கிட்டு பண்றாங்க. அப்போ வந்து மக்கள் எல்லாம் அதை செய்யும் போது அவங்களுக்குள்ள ஒரு ஆனந்தமான ஒரு வளர்ச்சியை வந்து உருவாக்குறதுக்கு அது பேஸா இருக்கிற மாதிரி தெரியுதுங்க ஐயா. ஓகே, ரைட், அதுதாங்க. நன்றிங்க. கரெக்ட் தான். அப்புறம் வேற யாராவது? 4 பேர் சொல்லியிருக்கீங்க. நான் 4 பேர் சொல்லுங்க, கரெக்டா 4 பேர் சொல்லியிருக்கீங்க. இன்னும் வேற யாராவது இருக்காங்களா? ஆண்கள் சொல்லுங்க, யாருக்கும் ஐடியா வரல. ஐயா வணக்கம், கணேஷ் ஐயா. வந்துட்டாருயா. வந்துட்டாங்க ஐயா. அது பெண்களோட பயன்பாடுனால யோசிச்சு இருந்தாங்க ஐயா. இது என்னன்னா இயற்கைக்கும் அந்த அந்த சமயம் அந்த 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 கிளைமேட் வந்து என்ன விதைகள் வளரும் அப்படிங்கிறதுங்க ஐயா. அதாவது அந்த இப்ப ஆடி மாசம்னா ஆடி மாசத்துல அந்த விதைகள் எல்லாம் வந்து தரம் பாக்குறதுக்காக போடுவாங்க ஐயா. இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த விதை முளைக்கும், இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த அது சரியா முளைச்சு வருதா, 9 நவதானியங்களை வச்சு பண்ணுவாங்க ஐயா. அது பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒரு சில இதெல்லாம் வந்து முளைப்பு வராதுங்க. அப்ப இந்த டைம்ல இது வந்து இந்த பட்டத்துல வந்து நம்ம இதை விதைக்க கூடாது, இந்த விதை விதைக்கணும் அப்படிங்கிற மாதிரிங்க. அப்புறம் அந்த அது நம்ம வைக்கும் போது அந்த இயற்கைக்கு வந்து பாத்தீங்கன்னா விதையில இருந்து வரும்போது பாத்தீங்கன்னா அந்த வளர்ச்சி ஒரு பாசிட்டிவ் தாங்க ஐயா. கிரீன் வந்து வைக்கும் போது அந்த வளர்ச்சியோட சேர்ந்து நம்ம அந்த தம்பதிகள் வளரணுங்கிறது மாதிரி வைப்பாங்க ஐயா. அதுக்கு பிளஸ் இந்த விதைகள் செலக்ட் பண்றதுக்கும் தேர்வு செய்யறதுக்கும் இயற்கையோட ஒன்றி வரக்கும் அந்த இயற்கையோட நம்ம இருக்கணுங்கிறதுக்கு ஒரு விஷயம் தாங்க ஐயா. ஏன்னா 9 இது பார்க்கும்போது அழகா இருக்கும் ஐயா. பாக்குறதுக்கு அந்த கிரீனா இருக்கும். அந்த வளர்ச்சி வளர்ந்த 9 நவதானியங்கள் வளரும் போது அது பாக்குறதுக்கும் அது பார்க்கும்போது ஒரு அந்த இறைவனை பாக்குற மாதிரி இருக்குங்க ஐயா. அந்த மாதிரி விஷயம் எனக்கு தோணுச்சுங்க ஐயா. உண்மை 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 உண்மை, கரெக்ட். அடுத்தது கரெக்ட் சார், கரெக்ட் சொன்னீங்க. வேற யாராவது? அவ்வளவுதானா, முடிச்சுக்கலாமா? ஐயா சொல்லுங்கம்மா. எனக்கு தெரிஞ்ச வரையும் இப்ப எங்க வீட்டு கல்யாணத்தெல்லாம் முளைப்பாரின்னு வைக்க மாட்டாங்க. நவதானியத்தை தண்ணியில ஊற போட்டுட்டு அத வந்து ஒரு மண் சட்டியில முளைக்க வைப்பாங்க ஐயா. கல்யாணத்துக்கு முன்னாடி எவ்வளவு தூரம் முளைச்சு வருதோ அப்ப கல்யாணத்துல அந்த ஸ்டேஜ்ல வைப்பாங்க, மேடையில வைப்பாங்க. அந்த மண் சட்டியில அந்த முளைச்ச தானியத்தை எல்லாம் அதுல எடுத்து போட்டுருவாங்க, அதுல போட்டு வச்சிருவாங்க. இந்த மண் சட்டியில போட்டு வச்சுட்டு எவ்வளவு தூரம் முளைச்சு வந்திருக்குன்னு ஒரு 4 நாள் வெயிட் பண்ணுவாங்க. 4 நாள் கல்யாணத்துக்கு முன்னாடி 4 நாள் முன்னாடியே போட்டுருவாங்க. கல்யாணம் மேடையில கொண்டு வைப்பாங்க. அது எவ்வளவு தூரம் முளைச்சு வந்திருக்கோ அது தகுந்த மாதிரி அவங்களுக்கு ரீப்ரொடக்ஷன் இருக்குங்கிறதுக்காக அது போடுவாங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. அப்படியா? ஓகே, இன்னொரு ஆஸ்பெக்ட்ல முளை கட்டின இன்னொரு ஆஸ்பெக்ட்ல முளை கட்டின தானியம் நாங்களும் சாப்பிட்டுருக்கோம். இந்த பாசி பயிரெல்லாம் இந்த பச்சை பயிரெல்லாம் ஊற வச்சுட்டு இந்த முளை கட்டின தானியத்தை சாப்பிட்டா நல்லது. இந்த முளையோட சாப்பிட்டா இன்னும் புரோட்டீன் ரிச்சுன்னு சொல்லிட்டு அது நானும் சாப்பிட்டுருக்கோம், எல்லா குழந்தைகளுக்கும் கொடுத்துருக்கோம். அது மாதிரி அட்வைஸ் பண்றாங்க எல்லாரும், அதுவும் சாப்பிட்டுருக்கோம் ஐயா. ஆனா வந்து பாக்கி அது பாசி பயிர்ல இருந்து ஈஸியா வந்துரும் முளை, மற்ற இதுல இருந்து எல்லாம் சீக்கிரம் வராது அது. அதனால பாசி பயிர் தான் சாப்பிடுவாங்க. பாசி பயிர் நிறைய பெரிய பெரிய முளையா வந்துடும், ஒரே நாள்ல பெரிய முளையா வந்துடும். நானே சாப்பிட்டுருக்கோம், அது சாப்பிட்டு நல்லா இருக்கும். அது வந்து ரா ஃபுட்டா அப்படியே எடுத்துக்கலாம். அது புரோட்டீன் ரிச் அது. ஓகே ஓகே ஓகே, அவ்வளவுதானா? ஓகே. அதாவது அதே மாதிரி குழந்தைக்கு இப்ப எங்க பொண்ணுக்கு எல்லாம் கூட ஹாஸ்பிட்டல்ல அட்வைஸ் பண்ணாங்க. குழந்தை பிறந்த போது எங்க பொண்ணுக்கு இது வித்தியாசமா இருந்தது. இந்த டின்னு ஃபுட்டு கொடுக்க கூடாதுன்ட்டாங்க.
டின்னு ஃபுல்லு பால் பவுடர்லாம் கொடுக்க கூடாது. ஆமா இந்த கேழ்வரக முளை கட்டி அதை அரைச்சு முளை வந்ததுக்கு அப்புறம் தான் காய வச்சு அரைச்சு அதை சலிச்சு குழந்தைக்கு கேழ்வரகு கூட கொடுக்க சொன்னாங்க எங்க பொண்ணுக்குலாம். அப்படிதான் பண்ணோம். எங்க பொண்ணுக்கு சாப்பாடே செல்லாக்கு ஒண்ணுமே இல்ல. இதுதான் இந்த கேழ்வரகு கூழ் தான் ஐயா. ஆனா முளை கட்டினதுதான் வீட்டுலயே நாங்க தயார் பண்ணுவோம். எங்க பாட்டி எல்லாம் பண்ணுவாங்க. பேச்சுக்காக பண்ணி கொடுப்பாங்க எல்லாரும். அது மாதிரி. அதாவது இப்பெல்லாம் குழந்தைங்க பிறந்தாங்கன்னா 4ஆவது மாசம் 5ஆவது மாசம் டின் ப்ராடக்ட் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. டின்ல பேக் பண்ணி கொடுக்குற மாடல். இப்ப இதுக்கு முன்னாடி இப்போ ஒரு ஜெனரேஷன் 2 ஜெனரேஷனுக்கு முன்னாடி எல்லாம் எந்த பால் பவுடர் இருந்தது, எந்த டின் பேக்கெட் இருந்தது, எப்படி கொடுத்தாங்க, எப்படி வளர்ந்தாங்க? இப்போ அப்பா காலத்துல வேணா வச்சுக்கலாம், அந்த பீரியட் தான் வந்திருக்கும். அதுக்கு முன்னாடி தாத்தா காலத்துல கொள்ளு தாத்தா, எள்ளு தாத்தா, அந்த காலத்துல எல்லாம் எப்படி சாப்பிட்டாங்க, எப்படி நம்ம பாட்டிங்க வளர்ந்தாங்க, எப்படி தாத்தாங்கெல்லாம் இருந்தாங்க, எப்படி இருந்தாங்க அவங்க? இப்பதான் நிறைய பிராண்டு இருக்கு. அந்த பிராண்டு 3 மாசம் 4 மாசம் குழந்தைக்கு தாய்ப்பால் இல்லையா உடனே வாங்கிட்டு வா. குழந்தைக்கு தாய்ப்பால் இல்லைன்னா அம்மாவோட உடம்புல ஒரு வீக் இருக்குன்னு அர்த்தம். அம்மாவோட உடம்புல தாய்ப்பால் ப்ரொடக்ஷன் பண்றதுக்கு என்ன உண்டோ அதை செய்யணும், அதைத்தான் செய்யணும். அதை செய்யறது இல்லை. குழந்தைக்கு தாய்ப்பால் இல்லைன்னா அது டிஃபிஷியன்சி காட்டுது. அந்த காலத்துலாம் குறைஞ்சபட்சம் 1 இயர் குறையாம தாய்ப்பால் கொடுப்பாங்க. குறைஞ்சபட்சம் 1 இயர் குறையாம தாய்ப்பால் கொடுப்பாங்க. மினிமம் 6 மந்த் குறையாம கொடுப்பாங்க தாய்ப்பால். அதுக்கு பிறகுதான் மற்ற ஃபுட்டே போகும். ஆரோக்கியமா இருந்தாங்க. உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஆன்ம ரீதியாகவும் ஆரோக்கியமா இருந்தாங்க. இன்னைக்கு 4ஆவது மாசத்துல இருந்து 5ஆவது மாசத்துல இருந்தே டின்னு கடையில வாங்கிட்டு கொடுக்குறாங்க. அதர் ப்ராடக்ட்ஸ் உள்ள போகும்போது அது சொசைட்டில என்னென்னலாம் பண்ணக்கூடாது, எப்படிலாம் இருக்கக்கூடாது, எப்படி வாழக்கூடாதோ அதுக்கான கேரக்டர்ஸ் இந்த உணவுகள் முளைக்கும் போதே குழந்தை உடம்புல உருவாக்குறோம். நாம தெரியாம உருவாக்குறோம். தப்புதான் பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் மாற்றணும். சொல்லிக் கொடுப்போம். கர்மாஞ்சலிங்க சொல்லிக் கொடுப்போம். குழந்தைக்கு தாய்ப்பால் இல்லைன்னா தாய்ப்பால் உடம்புல தானா உருவாகிறதுக்கு சித்தர்கள் நிறைய வழிகளை சொல்லியிருக்காங்க. சித்தாவுல இருக்கு, ஆயுர்வேதால இருக்கு, நிறைய வழிகள்லாம் சொல்லியிருக்காங்க. முனிவர்கள் யோகிகள் சொல்லிட்டு போயிருக்காங்க. அந்த முறையை கரெக்டா ஃபாலோ பண்ணா தன் உடம்புல தானா தாய்க்கிட்ட உருவாகிற அந்த பால் அது குடும்பத்துக்கும் நல்லது, குழந்தைக்கும் நல்லது, வாரிசுகளுக்கும் எல்லாருக்குமே நல்லது. இந்த கடையில போயிட்டு வாங்கிட்டது லாக்டோஜென்னு என்னமோ மாடர்னா பேர் போட்டிருக்காங்க. அதை ஸ்டைலா இவங்களும் போய் காசு கொடுத்து கடனோட வாங்கி அதை வாங்கி கொடுத்து குழந்தை கொடுத்துறாங்க. குழந்தையை நாம் ஆரோக்கியமாக வளர்க்கவில்லைன்னு புரிஞ்சுக்கோம். தாய் உடம்புல தாய்ப்பால் உருவாக்குறதுக்கு அதுக்கு வாங்குற டின்னுக்கு வாங்குற பாலுக்கு அது பண்ற செலவை தாய்க்கு செலவு பண்ணணும். தாய்க்கு செலவு பண்ணி தாய்க்கு சொந்தமா சுயமா அவங்க உடம்புல ஊறுற பால் கொடுத்தாதான் நல்லது. ஆனா மாடர்னா ஸ்டைலா வாங்கி கொடுத்தா நோய்களையும் பிரச்சனைகளையும் நாமளே குழந்தைக்கு அழகா வாங்கி கொடுக்குறோம்னு அர்த்தம். முடிஞ்ச வரைக்கும் அதை அவாய்ட் பண்ணும். சித்தாயுர்வேத முறைகள்ல சித்தர்கள் மகான்கள் நிறைய டெக்னிக் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். அதெல்லாம் ஃபாலோ பண்ண குழந்தைக்கு தாராளமா மினிமம் 1 இயர், நான் சார் மினிமம் 1 இயர் தாய்ப்பால் தாராளமா கிடைக்கும். குழந்தைக்கு பால் பத்தல சார், கிடைக்கல சார் அப்படின்லாம் கிடையாது. நம்ம சரியில்லை சார் தான் அர்த்தம். நம்ம சரியா அந்த சம்பந்தப்பட்ட தாய் சரியா மெயின்டைன் பண்ணிக்கல, சம்மந்தப்பட்ட தாய் தன்னை முழுமையாக நல்லா வச்சுக்கல, சம்மந்தப்பட்ட தாய் உடம்பு ஆரோக்கியம் மெயின்டைன் பண்ணிக்கலன்னு தான் அர்த்தமுடைய. பத்தல சார், கடையில் வாங்கி கொடுக்குறோம் சார் அப்படின்னு சொல்றதுலாம் சும்மா ஜால் ஜாப்பு. நம்மளோட ஈழாத்துக்கு நம்ம அதை காரணம் சொல்லிட்டு பண்ணோம். இன்னைக்கு அதான் தப்பு பண்ணிட்டு இருக்கோம். நிறைய நோய்களால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம். கரெக்டுமா, அது சொல்ல வேணான்னு பார்த்தேன், சொல்லிட்டீங்க. கரெக்டு, அதாவது அது கரெக்ட். அது நீங்கள் சொன்ன பாயிண்ட் கரெக்டு. நிறைய பேர் இப்போ கூட சொன்னாங்க, சகோதரி சொன்னாங்க, அது சொல்ல வேண்டாம்னு பார்த்து சரி சொல்ல வச்சுட்டீங்க நீங்கள். ஓகே, சொல்லிடுவோம். அதாவது முளைப்பயிர் இப்போ சகோதரி சொன்னாங்க அதில் புரோட்டீன் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, விஞ்ஞானம் சொல்லுது. பட் இந்திய சாஸ்திரப்படி முளைக்கட்டிய பயிர் சாப்பிடக்கூடாது சார். அது உயிர்கொலைக்கு சமானம் சார், உயிர்கொலைக்கு சமானம். இது என்னுடைய குரு வாஸ்து சாஸ்திரத்தை பற்றி சொல்லும்போது எனக்கு அது சொல்லி கொடுத்தார். முளை கட்டின பயிரை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னார். ஏன் ஐயா முளைக்கட்டிய பயிர் சாப்பிடக்கூடாதுன்னு கேட்டேன். ஏன் முளைக்கட்டிய பயிர் சாப்பிடக்கூடாது? இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பத்மா சகோதரி சொன்ன மாதிரி தான், அதில் புரோட்டீன் இருக்குது, அது இருக்குது, பாஸ்பரஸ் இருக்குது, இந்த மினரல்ஸ் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, இதெல்லாம் எக்ஸ்ட்ராவாக இருக்குது, சாப்பிடலாம்னு சொல்கிறாங்களே அப்படின்னு கேட்டபோது சரி நீங்கள் தியானத்தில் பாருங்க அப்படின்ட்டு தியானத்தில் பார்த்தேன். ஒரு 2 நாள் 3 நாள் கழித்து அது பிறகு ஆன்சர் வந்தது.
அது என்ன அப்படின்னா, முளை கட்டிய பயிரை நம்ம சாப்பிடுவது ஒரு உயிரை கொள்வதற்கு சமானமாக எடுக்கிறது. இயற்கை அப்படி எடுக்கிறது. ஆனா நமக்கு தெரியல. நம்ம மாடர்ன் விஞ்ஞானம்ன்ற பேர்ல, டெவலப்மெண்ட் அப்படின்ற பேர்ல, விஞ்ஞான வளர்ச்சின்ற பேர்ல நாம அதை சாப்பிட்றோம், புரோட்டீன் இருக்கு அப்படின்னு. ஆக்சுவலா முளை கட்டிய பயிரை நம்ம சாப்பிடக்கூடாது. அக்கார்டிங் டு வாஸ்து சாஸ்திரா, அக்கார்டிங் டு இந்தியன் சாஸ்திரம், அக்கார்டிங் டு தர்ம சாஸ்திரம், முளை கட்டிய பயிர் சாப்பிடக்கூடாது. அது கொலைக்கு சமானமானது. ஐயா வணக்கம் ஐயா. விஞ்ஞானம் வந்து இதெல்லாம் சாப்பிடலாம்னு சொன்னாலும் கூட சாப்பிடக்கூடாது. சொல்லுங்க. இதே மாதிரி இப்போ தென்னம்பிள்ளைய வந்து நிறைய இடங்கள்ல விக்கிறாங்க ஐயா. அதை உடைச்சி அந்த பூவை வந்து கொடுக்குறாங்க ஐயா. அது சாப்பிடக்கூடாது சார். அது சாப்பிடக்கூடாது. அது பார்க்கும்போதே நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது நிறைய இடங்கள்ல வந்து விக்கிறாங்க ஐயா. ஈவன் திருவண்ணாமலையில கூட அந்த கோயில் சுத்தி கூட அந்த மாதிரி இதை வந்து செய்யறாங்க ஐயா. தென்னம்பிள்ளைய உடைச்சி அதுல இருக்க பூ எடுத்து இது வந்து அதுக்கு நிறைய டிசீஸ் எல்லாம் கியூர் பண்ணுது அப்படின்னு சொல்லி போட்டு அதை போய் கொடுக்குறாங்க. நிறைய பேர் அதை போய் வாங்கி சாப்பிடுறாங்க ஐயா. பார்க்கும்போதே ரொம்ப சங்கடமா இருக்கு. ஆமா ஆமா, அது உயிர்கொலைக்கு சமானம் தான் சார். கரெக்ட், நீங்க கரெக்டா சொன்னீங்க. அது உயிர்கொலைக்கு சமானமானதுதான். பட் இது வந்து நான் கேட்டபோது டிகிரி ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன், பிஎஸ்எம்எஸ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போது தான் இந்த இது கேட்டேன். அப்போ ஆனால் நம்ம சயின்ஸ் என்ன சொல்லுது, இப்போ பத்மா சகோதரி சொன்ன மாதிரி இதெல்லாம் இருக்கு. அப்புறம் மெட்டேஷனில் பார்க்கும்போது தான் வருது, ஒரு 3 நாள் தொடர்ந்து வருது, மெசேஜ் வருது, அது உயிர்கொலைக்கு சமானம். முளைப்பயிர் வச்சுட்டு அந்த முளைப்பயிரை நாம சாப்பிடுவது உயிர்கொலைக்கு சமானம்னு சொல்லிட்டு எனக்கு ப்ரூஃப் வந்தது. ஓ அப்படியா, ஓ சரி அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் மக்களுக்கு சொல்ல ஆரம்பித்தேன். இப்படி சொல்ல வேண்டாமே, சரி பார்த்துக்கலாம், கடைசியாக பார்த்துக்கலான்னு ஒரு சகோதரி போட்டாங்க. சரி சொன்னேன், உண்மை அது. இதில் எவ்வளோ நியூட்ரியன்ஸ் இருக்குன்னு சொன்னால் கூட அது சாப்பிடக்கூடாது. உண்மை. அதாவது ஏன் முளைப்பாரி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், நம்ம இயற்கையோட இயந்த வாழ்வு தான். ஈகோசிஸ்டம் எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க பாருங்க. ஒரு நல்ல அலுவல் நடக்குது. இந்த நல்ல அலுவல் நடக்கிறதுக்கு வந்து பிளஸ்ஸிங் வேணும். எல்லாரையும் கூப்பிடுறோம், சொந்தக்காரங்க, மாமன், மச்சான், நீ வா நான் வான்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு பண்ணுறோம். அந்த பிளஸ்ஸிங் வரணும். அப்போ இயற்கை கிட்ட பிளஸ்ஸிங் வாங்கணும். அப்போ இயற்கை கிட்ட எப்படி பிளஸ்ஸிங் வாங்குறது? அப்போ முன்னாடி கல்யாணத்துல இப்போ இருக்கிற கல்யாணம் இல்லை, முன்னாடி கல்யாணத்துல சம்மந்தப்பட்ட மணமக்கள் வந்து காடுகளை கூட்டிட்டு போயிட்டு மர செடியை வளர்த்துவாங்களாம். அந்த குழந்தைக்கு என்ன வயசோ அந்த பெண் குழந்தைக்கு, மாப்பிள்ளைக்கு, அப்போல்லாம் வந்து ஏர்லி மேரேஜ் பண்ணுவாங்க இல்லையா, அது குழந்தை திருமணம் சொல்லுவாங்க இல்லையா. அப்போ வந்து எங்கள் பாட்டி சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து பக்கத்தில் காட்டுலையும் வச்சாங்களா, அவங்களுடைய ஓன் லேண்ட் அங்கேயும் வச்சாங்களாம். மாப்பிள்ளை எங்கள் தாத்தா பாட்டி கூப்பிட்டு போயிட்டு, சின்ன பசங்க தான் அவங்கெல்லாம், அப்போ அவங்களை கூப்பிட்டு போயிட்டு அந்த மரங்கள் எல்லாம் வைக்கிறாங்க, தோட்டத்துலையும் வைக்கிறாங்க, காட்டுலையும் வைக்கிறாங்க, வச்சுட்டு வராங்க. மேரேஜ் அப்போ முளைப்பாரி வைக்கிறாங்க. அந்த நவதானியங்களை போடுவாங்க. நவதானியங்களை போட்டு அது வளரும். அது வளர்ந்த பிறகு அதை அப்படியே எடுத்து போட்டுடுவாங்க. யாரும் சாப்பிட மாட்டாங்க. இது என்ன காரணம் அப்படின்னா, நமக்கு இயற்கையினுடைய ஆசீர்வாதம் வேணும். இயற்கை இல்லாமல் நாம இல்லை, நாம இல்லாமல் இயற்கை இல்லை, ரெண்டுமே பின்னி பிணைஞ்சு இருக்கிறோம். ஸோ அந்த இயற்கை எப்படி டெவலப் பண்ணு நம்ம படிக்காதவங்க சொல்கிறோம். ஆனால் அவங்க எந்த அளவுக்கு அந்த ஈக்காலஜியை மெயின்டைன் பண்ணிருக்காங்க, ஈக்கோ சிஸ்டம் மெயின்டைன் பண்ணிருக்காங்க பாருங்க. நவ தானியங்களை போடுறாங்க. இந்த பிரபஞ்சத்தை வந்து நாம இன்னொரு ஆங்கிள் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி நவகிரகங்களால் கட்டுப்படுத்தப்படுகின்றன சொல்லியிருக்கோம் இல்லையா. நவகிரகங்கள் கட்டுப்படுத்துகின்றன. இந்த உலகத்தை வந்து நவகிரகங்கள் கட்டுப்படுத்துகின்றன. 9ஆ பிரிக்கணும்னா அது 9 கிரகங்கள் கட்டுப்படுத்துகின்றன. அப்போ இந்த பூமியில எல்லா பிரச்சனைகளுக்கும் நவகிரகங்களுடைய செயல்பாடு தான் காரணம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். நவகிரகங்கள் தான் வாழ்க்கையில் நல்லதும் சரி, கெட்டதும் சரி, துன்பம், துயரம், துக்கம், சந்தோஷம், ஆனந்தம், மகிழ்ச்சி எல்லாமே இந்த 9 கிரகங்களுக்கு ஆளுகைக்கு உட்பட்டது தான். அப்போ எது நல்லது எது கெட்டது நமக்கு தெரியாது. எது நல்லது, இது நல்லது, இவர் நல்லவரா, அவர் நல்லவரா, இவர் கெட்டவரா, அவர் கெட்டவரா, இவர் எவ்வளவு நாளைக்கு நல்லவரா இருப்பார், அவர் எவ்வளவு நாளைக்கு கெட்டவரா இருப்பார். ராசி மாறிட்டே இருக்கு இல்லையா. இப்போ இந்த தடவை வந்து உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கிற சனி பெயர்ச்சி அடுத்த தடவை நெகட்டிவா இருக்கும். அடுத்த 2 வருஷம் கழிச்சு அது நியூட்ரலா இருப்பார். இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு நல்லா இருக்கும். அடுத்த வருஷம் குரு பெயர்ச்சி நெகட்டிவா இருக்கும். அடுத்த வருஷம் குரு பெயர்ச்சி நியூட்ரலா இருக்கும். மாறி கூட வரும் இல்லையா. கிரகங்கள்லாம் அமைப்பு தானே, அப்படிதானே. ராகுக்கு எது பயிற்சி, இப்போ இந்த பயிற்சி வந்து உங்களுக்கு இப்போ நல்ல பாசிட்டிவா இருக்கும், அடுத்த பயிற்சி உங்களுக்கு நெகட்டிவா இருக்கும், அடுத்த பயிற்சி நியூட்ரலா இருக்கும். இப்படி மாறி வந்துகிட்டே இருக்கும். எல்லா கிரகங்களும் 9 கிரகங்களும் மாறி வந்துகிட்டே இருக்கும். அப்போ மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ எந்த கிரகத்தை பீஸ் பண்றது? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நார்த் இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஜெம்ஸ்டோன்ஸ் எனக்கு தெரிஞ்சு மாத்திக்கிட்டே இருப்பாங்க. எப்பெல்லாம் கிரகங்கள் மாறுதோ அப்பெல்லாம் மாற்றி போட்டு கிரகங்கள் மாற மாத்திக்கிட்டே இருப்பாங்க நார்த் இந்தியன்ஸ். சவுத் இந்தியன்ஸ் அப்படி கிடையாது. நம்மால் போட்டு தான் லைஃப்ல நீலக்கல் போட சொன்னார் சார் ஜோசியன். நீலக்கல் போட்ட வரைக்கும் கடைசி வரைக்கும் நீலக்கல் அப்படியே இருக்கும்.
மாணிக்கம் போட சொன்னார் சார்னா மாணிக்கம் போட சொன்னார் சார், மாணிக்கம் போட்டதே லைஃப் லாங் மாணிக்கம் அப்படியே இருக்கும். தவறு. ஒரு நேரத்தில் நமக்கு நண்பராக இருக்கின்ற ஒரு கிரகம் இன்னொரு நேரத்தில் ஆப்போசிட்டா மாறும், இன்னொரு நியூட்ரலா மாறும். பொதுவாக 2-3 பிரிய போய்க்கும். பாசிட்டிவ், நெகட்டிவ், நியூட்ரல் அப்படி வச்சுக்கும். எல்லா கிரகங்களையும் மாறிக்கிட்டே இருக்கும். 24 hours 365 மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ பாசிட்டிவ் மட்டும் பிடிச்சிக்கிறோம், நெகட்டிவ் பீரியடை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரிய மாட்டேங்குது. ஸோ இதை தான் பார்க்குறாங்க. அப்போ இயற்கையில் முன்னோர்கள் என்ன பண்ணாங்க, நமக்கு எதுக்கு இது எதுன்னு பார்த்து பிரச்சனை 9 சாட்டிஸ்ஃபை பண்ணிவிடுமே ஒட்டுமா, எதையும் 9 மீறி எதுவும் நமக்கு வரப்போறது இல்லை, 9 மீறி எதுவும் நடக்க போறதில்லை. அப்போ 9 கிரகத்துக்கு என்ன பண்ணுவோம் பண்ணிவிடுவோம், அப்புறம் அது பார்த்து நமக்கு என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இயற்கை கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிடுறாங்க, நவதானியங்களை வளர்த்துறாங்க. அப்போ அந்த நவதானியத்தை வளர்த்தி பண்ணும்போது அந்த மணமக்களுக்கு அவங்க நல்லா சந்தோஷமாக இருப்பதற்கு என்ன அவங்களுக்கு இறைவனுடைய ஆசீர்வாதம் வேணுமோ அந்த இயற்கை கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக அந்த நவ தானியங்களையும் போட்டு அதை முளைப்பாரி வளர்த்தி அதை பிளஸ்ஸிங் வாங்குறாங்க, பிளஸ்ஸிங் கேட்குறாங்க. அந்த பிளஸ்ஸிங்கை கொண்டு போய் அங்கே கொடுக்குறோம். ஆற்றுல விடுவாங்க, வெளியில ஆற்றுக்கிட்ட போடுவாங்க, குளத்துக்கிட்ட போடுவாங்க, அது வெளியே போடுவாங்க. அது அப்படியே வளரும். இப்ப சகோதர சகோதரிகள் சொன்ன காரணமும் இருக்கு. நீங்க சொன்னீங்க இல்லையா, ஒரு 5 பேர் சொன்னீங்க இல்லையா, எல்லாமே கரெக்ட், எதுவுமே தப்பு கிடையாது, எல்லாமே கரெக்ட், எல்லாமே பர்ஃபெக்ட், ஒன்றும் தப்பு இல்லை. ஒரு ஆங்கிள் நீங்க சொன்னீங்க, நான் சொல்ற ஆங்கிள், நீங்க விடுபட்ட ஆங்கிள் நான் சொல்றேன். நீங்க எல்லாம் சொன்னது கரெக்ட், தவறே கிடையாது. நம்ம விடுபட்ட ஆங்கிள் நம்ம சொல்றோம். அப்போ ஒரு கல்யாணம் நடக்குது, இதுக்கு நம்ம இயற்கையினுடைய ஆசீர்வாதம் வேணும், 9 கிரகங்களுடைய ஆசீர்வாதம் வேணும். இந்த 9 கிரகங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு வேணும்னு சொல்றதுனால 9க்கு உண்டான நவதானியங்களையும் போட்டு நம்ம அதை பண்ணும்போது அந்த நவதானியத்தை நம்ம வளர்ப்பதன் மூலமாக, முளைப்பாறை வளர்ப்பதன் மூலமாக நமக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்கு, அந்த மணமக்களுக்கு ஆசீர்வாதம் வருகின்றது. அதே மாதிரி இறந்த பிறகும் அந்த காரியம் இறந்த உடனே அதை போட்டுவிடுவாங்க. அது காரியத்தன்னைக்கு அதை சடங்குகள் பண்ணும்போது அதை இது பண்ணுவாங்க. அதுவும் என்னன்னா, அந்த ஆத்மா இறந்துருச்சு, அடுத்த லெவலுக்கு போகணும். அந்த ஆத்மா இறந்து அடுத்த லெவலுக்கு போறதுக்கு மத்தியில் நிறைய ப்ராசஸ் இருக்கு. அடுத்த லெவலில் அது நல்ல நிலைக்கு போகணும், உயர்நிலைக்கு போகணும். அப்ப இதுக்கு எந்தெந்த தோஷங்கள் எந்தெந்த குறைகள் இருக்குன்னு தெரியாது, யாருக்கும் தெரியாது. ஆனால் நம்ம முளைப்பாரி வளர்த்துறோம். எதுவாக இருந்தாலும் 9க்குள்ள அடக்கம் தானே, இது வந்தாலும் 9க்குள்ள அடக்கம் தானே. ஸோ முளைப்பாரி வளர்த்து நம்ம கொடுக்கும்போது அந்த ஆத்மாவுக்கு எகென்ஸ்டாக, அந்த ஆத்மாவுக்கு ஆப்போசிட்டாக என்னென்ன ஃபோர்ஸஸ் கிரகங்கள்லாம் இருக்கோ அதெல்லாம் பீஸ் பண்றதுக்காக, அதை கூல் பண்றதுக்காக, அதெல்லாம் அந்த அது என்ன சொல்றது, பேலன்ஸ் பண்றதுக்காக அந்த முளைப்பாரி அந்த இறந்தவர் சார்பாக அதை நம்ம வளர்த்து அதை எடுத்து போடுறோம். அப்ப அதனால கிடைக்கின்ற அந்த புண்ணிய பலன், இயற்கை பேலன்ஸ் பண்ற அந்த பலன் அந்த ஆத்மாவுக்கு, இறந்து போன அந்த ஆத்மாவுக்கு கிடைக்கும். அந்த ஆத்மா அடுத்த லெவலுக்கு போறதுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும் என்ற காரணத்துக்காக முளைப்பாரியை வளர்த்தார்கள். எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியாது. ஸோ கல்யாணத்தப்போ முளைப்பாரி வளர்த்துவதற்கும் இறந்த பிறகு முளைப்பாரி வளர்த்துறதுக்கும் காரணம் இதுதான். ஆனா இது தெரியாமே நாமளும் வளர்த்தோம். ஸோ முளைப்பாரி வளர்க்கறது அப்படின்றது இயற்கையோட இணைந்த வாழ்ந்தாங்க, வாழணும் அப்படின்றதுக்காக நம்ம சமுதாயம் காட்டி கொடுத்தது. அது வளர்த்தணும், கண்டிப்பா வளர்த்தணும். அப்போ அந்த நவகிரகங்கள் கூல் ஆயிடும். முன்ன பின்ன எது இருந்தாலும் நண்பனா இருப்பான், நியூட்ரலா இருக்கிறவன் சரிப்பா ஓகே, எதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறவன் கூல் ஆயிடுவோம். பரவாயில்ல, ஏதோ பண்ணியிருக்காங்க, செஞ்சிருக்காங்க, சரி துன்பத்தை குறைப்போம், அதோட இன்டென்சிட்டியை குறைப்போம், முடிஞ்சா கர்மாவை பார்க்கும், ஓரளவுக்கு நான் பீஸ் பண்றேன், ஓரளவுக்கு உங்களை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எதிர்ப்பு தன்மையுள்ள அந்த கிரகங்களுடைய தன்மைகள் நமக்கு அந்த தீமைகளை, துயரங்களை, கஷ்டங்களை கொடுப்பதை குறைத்து கொள்ளும், தவிர்க்கும், பார்க்கும். இந்த வேலையை முளைப்பாரி செய்யும். கோயில் வழிபாட்டுக்கு ஈக்குவலான, தெய்வ வழிபாட்டுக்கு ஈக்குவலான பலனை கோயிலுக்கு போகாமலேயே முளைப்பாரி வளர்ப்பதன் மூலம் அந்த காலத்தை அந்த இறை சக்தியை நம்ம கிட்ட கொண்டு வந்தாங்க, அந்த குட்கர்மா கொண்டு வந்தாங்க. இறத்தரும் அப்படிதான், அவர் எங்க போறாரு, எதுக்கு போவாரு, எந்த பிறகு போவாரு, எப்படி இருப்பாரு நமக்கு தெரியாது. அப்ப அந்த முளைப்பாரி வளர்ப்பதன் மூலமாக இயற்கைக்கு ஒரு நன்றி கடனை செலுத்துறோம், இயற்கையை நம்ம துதிக்கிறோம், இயற்கையை நம்ம வழிபடுறோம். கோயில் வழிபாட்டுக்கான பலன், கோயில் ஆலயம் சென்று வழிபடுவதற்கு உண்டான பலன் என்னவோ அதுக்கு ஈக்குவலான பலன் கிடைக்கும். இந்த பலனை அது கொடுக்கும்போது அது அந்த ஆத்மாவுக்கு போகும். அந்த ஆத்மா நல்ல நிலையை அடைய, சாந்தி அடைய, இடமே நம்ம சொல்லுவோம் சாந்தி அடையணும்னு தான் சொல்லுவோம். அந்த சாந்தி அடையறதுக்கு அவருடைய கர்மாவுக்கு, அவருடைய ஜாதகத்தை அந்த மாதிரி என்னென்ன அமைப்புகள்லாம் செஞ்சு பண்ண முடியுமோ அந்த பலனை அந்த முளைப்பாரி கொடுக்கும். அந்த நவரத்னங்களுக்கு உண்டான, நவகிரகங்களுக்கு உண்டான அந்த 9 அமைப்புகளை அது கொடுக்கும். அதனால தான் முளைப்பாரியை வளர்த்தாங்க. அந்த இறப்பு அளவுல கூட வளர்த்து காரியத்தன்னைக்கு எடுத்து போடுவாங்க. அதுதான் புரிஞ்சுக்கோங்க.
இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு இது இருக்கு. அந்த இயற்கை சிஸ்டத்தை வந்து எப்படி மேனேஜ் பண்ணாங்க பாருங்க. கல்யாணம் பண்றப்ப மரத்துக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. எங்க பாட்டி சொல்லியிருக்காங்க. மரத்துக்கு கல்யாணம், இதெல்லாம் இவங்க மேரேஜ் முன்னாடி ரியல் மேரேஜ் நடக்குது. 1 வீக் மேரேஜ். எங்க பாட்டி சொன்னது 1 வீக் மேரேஜ். அந்த 1 வீக் மேரேஜ்னா அந்த 6ஆம் நாள் 7ஆம் நாள் மேரேஜ் தான் இப்ப நாம பாக்குற மேரேஜ். நம்ம பாக்குற மேரேஜ் எல்லாம் 6ஆம் நாள் 7ஆம் நாள் மேரேஜ். முதல் 3-4 days 5 days அதெல்லாம் நிறைய செரிமனிஸ். எனக்கு அவ்வளோ அப்ப அவரோட விவரம் இல்லை. நான் கேட்காம விட்டேன். ஏதோ பாட்டி அரசியல் புதுசா சொன்ன விஷயம் காதில் வருது. நமக்கு தெரியாம போச்சு அப்பெல்லாம். என்ன பாட்டி நோண்டி என்ன கேட்டுக்கலாம். எங்க சிஸ்டர் கொஞ்சம் கேட்பாங்க இந்த மாதிரி விஷயம்லாம். எனக்கு அது பொறுமை இல்லை, நான் அவ்வளவா கேட்கல. எங்க பாட்டி சொன்னதை வச்சு இப்ப நான் பேசுறேன். ஆனா பாருங்க எவ்வளவு சிஸ்டம் லைஃபை எப்படி நம்ம முன்னோர்கள் கரெக்டா வச்சிருக்காங்க பாருங்க. மேரேஜுக்கு முன்னாடி மரங்களுக்கு கல்யாணம் செஞ்சோம். மூட நம்பிக்கை கிடையாது, சயின்ஸ், பியூர் சயின்ஸ். மூட நம்பிக்கை கிடையாது, பியூர் சயின்ஸ். மரத்துக்கு கல்யாணம் பண்ணி, அதை பத்தி நான் பின்னாடி பேசுவோம். மரத்துக்கு ஏன் கல்யாணம் பண்ணி வச்சாங்க? முட்டாள்தனம், மூடத்தனம், அறிவே இல்லை உங்களுக்கு அப்படிலாம் சொல்லக்கூடாது. பக்க அறிவோட வச்சிருக்கிறாங்க, செஞ்சிருக்கிறாங்க. மரத்துக்கு ஏன் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க? காரணம் இருக்கு. இயற்கையை அந்த சுற்றுப்புற சூழ்நிலை மெயின்டைன் பண்றதுக்காக இவங்க கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி மரத்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. அதை பத்தி அது பெரிய பிரசாத் பெரிய விளக்கமா சொல்லுவோம். மரங்களுக்கு கல்யாணம் செஞ்சு வச்சிருக்கிறாங்க, மரத்தை நட்டுருக்குறாங்க, மரத்தை வந்து பராமரிச்சிருக்கிறாங்க. பொண்ணு மாப்பிள்ளை 2 பேரும் போய் அந்த 7 நாளும் போய் தண்ணி ஊற்ற சொல்லியிருக்காங்க. பொண்ணு மாப்பிள்ளை எங்க தாத்தா பாட்டி அப்போ போய் தண்ணியை ஊற்ற சொல்லியிருக்காங்க. அதுக்கு இயற்கையான உரம் போட சொல்லியிருக்கிறாங்க. இவங்க கையால போய் எப்பனாலும் ஊத்துறது கிடையாது, காலையில போய் ஊற்றணும். நம்ம அதை பற்றி விவசாயத்தை பற்றி சொல்லும்போது, விவசாயத்தை பற்றி பேசும்போது நம்ம பேசுவோம். விவசாயிகள் வந்து முடிஞ்ச வரைக்கும் அவங்க பயிர்களுக்கு தண்ணி கட்டும் போதோ இல்லை உங்க வீட்டில் நீங்க செடி கொடிகளுக்கு தண்ணி ஊத்துறீங்க அப்படின்னா கூட நைட்டெல்லாம் ஊற்றக்கூடாது. எப்பயுமே நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எப்பயுமே ஏறு போடுறது தான் தண்ணி கொடுக்கணும். சூரிய உதயமானது 12 மணி வரைக்கும் மேக்சிமம் ஏறு போடுது. சரி, ஓகே, இறங்கும் போது தான் கொடுக்கலாம். பட் சூரியன் இருக்கும்போது தான் தண்ணி ஊற்றணும். சூரியன் மச்சமான பிறகு செடிகளுக்கு தண்ணி ஊற்றக்கூடாது. உங்க வீட்டில் இருக்கிற செடிகளுக்கு கூட, உங்க வீட்டில் இருக்கிற செடிகளுக்கு துளசி செடி மற்ற செடி இருக்கலாம் ஊற்றுறீங்க. மற்ற செடிகளுக்கு நீங்க தண்ணி ஊற்றுனா கூட டே டைம்ல தான் ஊற்றணும், நைட் டைம்ல ஊற்றக்கூடாது. அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் ஏறு பொழுதுல, சூரியன் உதயமானதுல இருந்து 12 மணி வரைக்கும் ஏறு போடுதுன்னு சொல்லுவாங்க. 12 மணிலேருந்து 6 வரைக்கும் இறங்கு போடுதுன்னு சொல்லுவாங்க. ஏறு போடுது, இறங்கு போடுது. அந்த ஏறு போடுதுல நீங்க தண்ணி ஊத்துனீங்கன்னா அது பிளஸ், இறங்கு போது தண்ணி ஊத்துனீங்கன்னா நியூட்ரல். அது பிளஸ் இல்லை மைனஸ் இல்லை, அவ்வளவுதான். பட் நைட்ல சூரிய அஸ்தமனம் பார்த்து தண்ணி ஊற்றிங்கன்னா அது நெகட்டிவ். அப்ப தண்ணி ஊற்ற கூட இப்படி கொண்டு வரணும். இதே மாதிரி விவசாயிகள் வந்து விவசாய நிலத்துக்கு தண்ணி பாய்ச்சும் போது பண்ணி பாருங்க, நோய்கள் வராது, ஆரோக்கியமான செடிகள் வளரும், தேவையில்லாத களை பூச்சியெல்லாம் வராது, தேவையில்லாத உரம் பூச்சி மருந்து போட வேண்டிய அவசியம் வராது. அது நல்ல ஆரோக்கியமா வரும், விளைச்சலும் அதிகமாக கொடுக்கும். இதை பற்றி விவசாயத்தை பற்றி பேசும்போது தெளிவாக சொல்கிறோம், இதையும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பகலில் டே டைமில் தண்ணி கட்டினாங்கன்னா, விவசாயம் பண்ணுறவங்க கூட கட்டினாங்க கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் அந்த செடிகள் நல்லா ஆரோக்கியமாக வளரும். இந்த களை மற்ற பூச்சியெல்லாம் வந்து அரிக்கிறது இதெல்லாம் குறைஞ்சிடும். அது நோய்வாய்ப்படாது. அதுக்கு உரம் வாங்கி போடணும், அந்த உரம் வாங்கி போடணும்னு அவசியம் வருது. ஆரோக்கியமாக வளரும், விளைச்சலும் அதிகமாக கொடுக்கும். இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ விவசாயிகள் அதை ஃபாலோ பண்ணுங்க. விவசாயிகள் அதை மைண்ட் வச்சுங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற செடிக்கு அதை பண்ணுங்க. பிகாஸ் நம்ம எப்படி டைமுக்கு சாப்பிடணும், அன் டைமில் சாப்பிட்டா நோயோ, எந்த நேரம் வேணாலும் சாப்பிடலாம், எப்போ வேணாலும் சாப்பிடலாம், நம்ம சாப்பிட்டா நமக்கு நோய்கள் பிரச்சனைக்கு வரணும். அதே மாதிரி பயிர்களுக்கு செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுறது கூட உணவு மாதிரி தான். அந்த உணவை நீங்கள் கரெக்டாக டைம் கொடுத்தீங்கன்னா அந்த செடி ஆரோக்கியமாக இருக்கும், நோய்வாய்ப்படாது, நல்லா இருக்கும். அந்த செடி நல்லா ஆரோக்கியமாக இருக்கும்போது அது ஆரோக்கியமான பிராணசக்தியை நமக்கு கொடுக்கும். அது நமக்கு பலர்கள், நமக்கும் நம் குடும்பத்தினருக்கும் நம்முடைய வாரிசுகளுக்கும் நல்லது பண்ணும். ஏடா கூடமா எப்போதான் தண்ணி ஊற்றலாம், தண்ணி ஊற்றணும் எப்போனாலும் ஊற்றலாம் அப்படின்னு சொல்லி ஊற்றுறது வந்து அது தவறு இல்லை. எப்போனாலும் எதை வேணாலும் சாப்பிடலாம்னு சாப்பிட்டா நமக்கு நோய் வரும் இல்லையா? அதே மாதிரி தான் செடிகளுக்கும். அந்த இயற்கையோட இணைந்த வாழ்வு வாழ்ந்ததுனால, இயற்கையோடு இணைந்த வாழ்வு வாழ்ந்தனால தான் அந்த காலத்துல கல்யாணத்தப்ப மரங்களை வளர்த்தாங்க, செடிகளை வளர்த்தாங்க, முளைப்பாரி போட்டாங்க. எல்லா அலுவலருக்கும் முளைப்பாரி போடுவது அந்த ஒட்டுமொத்த நவகிரகங்களை, ஒட்டுமொத்த நவகோள்களை அதை கூல் பண்ணி நமக்கு பக்கம் ஃபேவரா பிளஸிங் கொடுத்தாங்க, முளைப்பாரி கொடுத்தாங்க. அந்த முளை வந்து அதை சாப்பிட்டா இவ்வளவு இருக்கும் அவ்வளவு இருக்கும் மாடர்ன் சயின்ஸ் சொல்லுது. பட் தர்மசாஸ்திரம் வந்து அது உயிர்கொலையாக சொல்லுகிறது. அதே மாதிரி ஜெகதீஷ் சார் சொன்ன மாதிரி அந்த பாடையை உடைச்சி உள்ள இருக்கிறது சாப்பிடுறது உயிர்கொலைக்கு சமானம். ஐயா சொல்லுங்கம்மா. இப்படி உயிர்கொலை பண்ணியிருக்கேன் நிறைய.
நிறைய பண்றாங்க. நம்ம அதான் கடையில விக்கிறாங்களே, அது முளைக்கட்டின பயிர் விக்கிறாங்க. இப்ப மாடர்ன் நேச்சுரோபதி ஸ்டோர்ஸ் சொல்லிட்டு முளைக்கட்டிய பயிர் கேட்டு வாங்கி சாப்பிடுறாங்க. நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு ரொம்ப ஐயோ எவ்வளவு உயிர் கொலை, நம்ம எவ்வளவு கொலை பண்ணிருக்கோம் அப்படின்னு. இப்ப சாப்பிடுறது இல்ல, குழந்தைலாம் சின்ன வயசா இருந்த போது சாப்பிட்டுருக்காங்க. இது தெரியாம கொலை பண்ணிட்டோம். இப்ப என்ன நான் கேட்க வந்தேன்னா, அப்ப தானியத்தை இப்ப தானியமா இருக்கு பாருங்க. இப்ப பச்சை பயிறுனா பச்சை பயிறு தானியத்தை நம்ம சமைச்சு சாப்பிடலாமாயா? அது நல்லதா? அது நல்லது, அது தப்பு கிடையாது. அதான் தானியங்கள் சாப்பிட்டே ஆகணும். ஆமா ஆமா, அதுவும் ஒரு விதை தானே ஐயா? அதுவும் ஒரு விதை தானே? ஆமா. இதை பத்தி நம்ம ஏற்கனவே வீடியோல பேசியிருக்கோம். ஒருத்தர் கேட்டாரு, சார் வந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, ஆடு சாப்பிடக்கூடாது, கோழி சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சாப்பிட்டா இந்த தாவரங்கள்லாம் சாப்பிட்றோமா சார், இதுவும் உயிர் கொலை தானேன்னு சொல்லி கேட்டார். ஒரு தடவை ஒரு மீட்டிங்ல கேட்டார். அப்ப நான் விளக்கம் சொன்னேன், சார் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது நான் மெடிடேஷன்ல எனக்கு இறைவன் சித்தரும் கற்றுக் கொடுத்தது தான். நான் ஒன்றும் புதுசாக கண்டுபிடிக்கல. நான் மெடிடேஷன்ல உட்காந்து எனக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க. அப்போ அந்த விஷயம் நம்ம சொல்றோம். இப்போ ஒரு கோழியை வந்து நீங்க சாப்பிடணும், ஒரு ஆட்டை வந்து சாப்பிடணும். இது ஏற்கனவே வீடியோல பேசியிருக்கேன், கிளாஸ்ல பேசியிருக்கேன். நீங்க ஒரு கோழி வந்து தலையை கொடுத்து ஆமா எனக்கு கட் பண்ணி சாப்பிடுங்கன்னு வருதா உங்ககிட்ட? அப்போஸ் பண்ணுதா? இல்லை. ஒரு ஆடு, அந்த ஆடு வந்துச்சுன்னா அதை வந்து ஆமா என்னை வெட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லுதா? இல்லை. நீங்க இழுத்து பிடிச்சி வாலண்டரியா தான் வெட்டுறீங்க. ஆனா அதே நேரத்துல பாருங்க, மரம் செடி கொடிகள்லாம் நீங்க ஏதாவது எடுத்தீங்கன்னா ஐயோ வந்துட்டானா ஓடாது. ஓடுமா? எதிர்ப்பு, என்னை வெட்டாத, என்னை கட் பண்ணாத அப்படின்னு சொல்லி தடங்கல் பண்ணுமா? இல்லை. பிகாஸ் இறைவன் நம்ம வளர்வதற்காக, நம்ம வாழ்வதற்காக, இதெல்லாம் தேவைன்றதுக்காக ஆசீர்வாதத்தோட கொடுத்துருக்காரு. மரம் செடி கொடிகளை எல்லாமே ஆசீர்வாதத்தோட கொடுத்துருக்காரு. அதுல நெகட்டிவ் கர்மா கிடையாது, குட் கர்மா தான். இந்த அரிசி சாப்பிட்றோம், நெல் சாப்பிட்றோம், நெல் நமக்கு வேணும், அல்ல கோதுமை நமக்கு வேணும் சாப்பிட்றோம். அதை போய் நீங்க பயிர் எடுத்து கத்தி எடுத்து அறுக்குறீங்க, அதை அவளை பார்த்து ஓடுதா? எஸ்கேப் ஆகுதா? தோட்டமா தாய் போகுதா? இல்லை. அது அப்படியே நிக்குது, அறுத்து நம்ம சாப்பிட்றோம். இங்கே இறைவன் நமக்காக அதை அனுமதிக்கிறாரு. அதுவும் ஆசீர்வாதத்தோட வந்து நமக்கு அது பிளஸ்ஸிங்கோட நமக்கு அது உணவா வருது, ஆசீர்வாதத்தோட வருது. அது இன்னும் சொல்ல போனா அந்த காலத்துல எல்லாமே நல்லா நோட் பண்ணுங்க. இப்ப அது இல்லை, கல்ச்சர் மறந்து போச்சு. எந்த பயிர் அறுவடை செய்தாலும் அது பூஜைன்னு போடுவாங்க. பூஜை போட்டு வணங்கி ப்ரே பண்ணிட்டு தான் பயிர் அறுப்பாங்க. கவனிச்சிருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன். வில்லேஜ் சைடில் வந்து பயிர் அறுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பூஜை போடுவாங்க. பூஜை போட்டு அதுவும் அந்த மன்னிப்பு கேட்கறது தான், மன்னிப்பு கேட்குற முறை தான் அது. இப்போ சிஸ்டம் விட்டு போச்சு. நேராக போனோடனே அப்படியே வச்சு அறுக்கிற மெஷின் வச்சு அறுக்க ஆரம்பிச்சிடறாங்க. இப்போ அப்படி இல்லை. அப்போ பயிர் அறுக்குறாங்கன்னா காலையில சூரிய உதயத்துல ஒரு பூஜை போடுவாங்க. பூஜை போட்டு ப்ரே பண்ணுவாங்க. அது என்ன ப்ரே பண்ணோம்னா, நான் வந்து எங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக நாங்க சாப்பிட்றதுக்காக நெற்பயிரெல்லாம் அறுக்கிறோம், நீங்க எல்லாம் எங்களுக்கு நல்ல ஆசீர்வாதம் பண்ணுங்க. பேசலாம் சார், எல்லாரோடையும் நமக்கு தொடர்பு இருக்கு, எல்லா உயிர்கள்கிட்டையும் எல்லாரும் தொடர்பு இருக்கு. அப்ப அந்த முறை எப்படி இருந்ததுன்னா, அதை வணங்குவாங்க. பூஜை போட்டு அந்த ஃபேமிலி சம்மந்தப்பட்டவங்க எல்லாம் வணங்குவாங்க. அந்த நிலத்துல வேலை செய்யறாங்களே அந்த சர்வெண்ட்ஸ், அவங்களெல்லாம் ப்ரே பண்ணி நான் பார்த்துக்கேன். எங்க தோட்டத்துல அது மாதிரி செய்வாங்க. அதை பூஜை போட்டு அறுவடை பண்ணும்போது அன்னைக்கு காலையில் ஏர்லி மார்னிங் 6 o'clock சூரிய உதயம் வந்த உடனே போட்டு பூஜை போடுவாங்க. பூஜை போட்டு அந்த மன்னிப்பு கேட்குற முறை அவங்களுக்கு தெரியல, பட் கும்பிடுவாங்க. அந்த கும்பிடும்போது தெரியாம கும்பிடுறாங்க. பட் என்ன வரும்னா, அது என்ன கேட்கும்னா, அந்த பயிர்கள் நினைச்சு ஆனா உயிர் தானே. அது கூட பயிர் கூட நான் வந்து இன்னைக்கு உங்களை எல்லாம் அறுவடை பண்றேன், எங்களுக்கு வந்து நல்ல விளைச்சல் கொடுத்துருக்கீங்க, உங்களுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த நன்றி சொல்லிட்டு அதை எடுத்து பண்ணும்போது ஆசீர்வாதம், சரி நல்லா இருங்கன்னு சொல்லுவோம். அந்த பிளஸ்ஸிங், அந்த உணவை நம்ம சாப்பிடும்போது நம்ம ஆரோக்கியமாக இருந்தோம். இன்னைக்கு நம்ம அதை பத்தி நினைக்கிறதே இல்லை. அது பாட்டு கடகடன்னு கட் பண்ணிட்டு வந்துடுறோம். ஆனா இந்த மாதிரி பயிர்கள், நீங்க ஒரு பழத்தை பறிக்கிறீங்க, பழம் உங்களுக்காக வேணும். அது காயை பறிக்கிறீங்க, காய் உங்களுக்காக வேணும். அந்த காய் உங்களை பார்த்து ஓடுதா? இல்லை. பழம் உங்களை பார்த்து ஓடுதா? இல்லை. அந்த நெற்பயிறு, கோதுமை பயிரோ காயோ உங்களை பார்த்து ஓடுதா? இல்லை, ஓடாது, அப்படி நிற்கும். பிகாஸ் இறைவனால் அனுமதிக்கப்பட்டது, மனிதன் உண்பதற்காக இறைவனால் அனுமதிக்கப்பட்டது. அது அங்கே நெகட்டிவ் கர்மா கிடையாது, நம்ம சாப்பிட்றோம். பட் அதுவே நீங்க நான்வெஜ் எடுத்துக்கோங்க, மீன் பிடிச்சி அப்படி நிற்குதா? அது ஓடவும் எஸ்கேப் ஆகும். நீங்க தான் பிடிச்சிக்கிறீங்க, நீங்க தான் பிடிச்சிக்கிட்டு வந்து கம்ப்ளீட் பண்றீங்க. கோழி வருதா? நீங்க தான் பிடிச்சிட்டு வந்து கொலை பண்ணி சாப்பிட்றீங்க. ஆடு ஓடுதா? அது பிடிக்கும். ஒரு மாடு எது வேணாலும் எக்ஸ் நிறைய இருக்கு, YZ நிறைய இருக்கு. அதை பிடிச்சி பாருங்க, எனக்கு வேணும்னு பாருங்க, வருதா நிக்குதான்னு பாருங்க. அது கையில நின்றுச்சுன்னா
பாசிட்டிவ், கடவுளால் அனுமதிக்கப்பட்டது. அது ஓடுச்சுன்னா நம்முடைய மனிதனுக்கு உண்டான அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த ஈகோவில் அதை பிடிச்சி கம்பல் பண்ணி அதை பிடிச்சி சாப்பிட்றோம். வி ஆர் எர்னிங் குட் கர்மா ஆர் வி ஆர் எர்னிங் பேட் கர்மா. பாருங்க, தாவர வர்க்கத்தை சாப்பிடும்போது பேட் கர்மா கிடையாது, குட் கர்மா. தாவரங்களை விட்டு விலங்குகளை சாப்பிடும்பொழுது அது பேட் கர்மா. இந்த சிம்பிள் வச்சு நம்மளை பார்த்து ஓடுதா நம்மகிட்ட நிக்குதான்னு பாருங்க. சொல்லுங்கம்மா, இதை சொல்லுவாங்க. ஐயா, நான் மயிலாடுதுறையில இருந்து கஸ்தூரி பேசுறேன் ஐயா. சொல்லுங்கம்மா. ஐயா, இன்னைக்கும் இந்த நெல் பயிரை அறுவடை பண்ணும்போது அந்த முதல் சனி மூலையில உள்ள அந்த நெற்கயில அறுத்து ஐயா அங்கேயே ஒரே அதை கும்பிட்டுட்டு அப்புறம் வீட்டுக்கு எடுத்துட்டு அதை பூஜை ரூம்ல வச்சுட்டு இன்னைக்கும் அது சாம்பிராணி போட்டு ஐயா ஒரு வாரம் 10 நாள் வச்சிருந்துட்டு அந்த அரிசிய குத்தி பொங்கல் வச்சு சாமிக்கு இப்பெல்லாம் படைக்கிறாங்க. இப்பவும் அது நடந்துகிட்டு தாயா இருக்குது. இப்பவும் கரெக்ட் கரெக்ட், ரொம்ப ரேர், ரொம்ப கம்மியா இருக்கு. பட் அது காரணம் என்ன அப்படின்னு சொன்னா அதை ஹானர் பண்றோம், ரெஸ்பெக்ட் பண்றோம். நீங்க இந்த மாதிரிலாம் நான் உடைச்சல் பண்ணேன், நீங்க வடைச்சு வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணலாம். இப்போ நம்ம அடிஷனலா இன்னும் ஹைடெக், நாம இன்னும் அடிஷனலா என்ன பண்ணலாம், அந்த பூஜை போடும்பொழுது அதுகிட்ட மன்னிப்பு கேட்கலாம், மன்னிப்பு கொடுக்கலாம், மன்னிப்பு கேட்டு மன்னிப்பு கொடுக்கலாம். எனக்கு இந்த மாதிரி கொடுக்குறீங்க, நான் ஏதாவது உங்களுக்கு தவறு பண்ணியிருந்தேன், நான் ஏதாவது உங்களுக்கு குறை வச்சிருந்தேன், இல்லை தேவையில்லாத உரத்தை போட்டேன், தேவையில்லாத உங்களுக்கு கஷ்டம் கொடுத்தா கூட நீங்களாம் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டு பாருங்க. அந்த பிளஸ்ஸிங் தான் ஐயா. அதே மாதிரிங்க ஐயா, பிளஸ்ஸிங், அந்த ஆசீர்வாதம் வரும். அதை நாம மட்டும் இல்ல, அந்த பயிரை யாரெல்லாம் சாப்பிடறானோ அவனுக்கெல்லாம் அந்த எனர்ஜி போகும். அது புண்ணியம். விவசாயிகள் புண்ணியத்தை சம்பாதிக்கிறது கடவுள் கொடுத்த வழி. அது எத்தனை பேர் பூஜை போட்டு அதை இந்த டெக்னிக் அடிஷனலா ஆட் பண்ணலாம். நம்ம விவசாயத்தை பத்தி பேசும்போது சொல்லுவோம், மன்னிப்பு கேட்டு மன்னிப்பு கொடுக்கணும். அந்த மன்னிப்பு நாம ஏதாவது இடைஞ்சல் கொடுத்துருப்போம் நாம. அப்போ அதை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த 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 ஆசீர்வாத பிளஸிங் எனர்ஜி வருது பாருங்களேன். அதை சாப்பிட்ட உடம்புக்கு நோயெல்லாம் போயிடும். நம்ம டாக்டர்கிட்டே போக வேண்டாம். அந்த சாப்பாடு தானியம், எந்த ஒரு தானியம் XYZ எதுவான அது சாப்பிட்டு நமக்கு நல்லது கிடைக்கும், ஆரோக்கியம் ஒன்று கிடைக்கும், நம்ம உடம்புக்கு நோய்கள் போகணும், பிரச்சனைகள் போகும். உண்மை இது சொன்னா நம்ப மாட்டீங்க, ஆனா உண்மை. ஆனா அதுமே இல்லை, நான் அப்படியே போடும்போது கூட நெல்லு போடும்போது ஐயா நெல் விதைக்கிறோம் ஐயா, அப்பையும் ஒரு சனி முளையில எடுத்து முதல்ல அந்த நெல்லை போட்டு அதை வணங்கிட்டு தான் ஐயா ஃபர்ஸ்ட் போடுவாங்க. அதே மாதிரி நடவு நடும்போதும் அந்த ஒரு சனி முளையில போய் முதல்ல அந்த நட்டு வச்சுட்டு பூஜை போட்டு நட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் எல்லாரும் நடுவாங்க. ஒருத்தவங்க நியமிச்சு வச்சிருப்பாங்க, இவங்க ராசியானவங்க, இவங்க கையால நட்டா நல்லா இருக்கும், அமோகமா இருக்கும் நெல்லு அப்படின்ட்டு. அப்புறம் அதே மாதிரி நட்டுட்டு அதுக்கப்புறம் தான் மிஷின் நடவா இருந்தாலும் மறுபடியும் நடுவாங்க. எப்பயும் எங்க வீடுகள்ல எல்லாம் அப்படிதான் செஞ்சுட்டு இருக்கோம். கிராமங்கள்ல எந்த பயிர் எடுத்தாலும் எனக்கு தெரிஞ்சு எங்க லேண்ட்ல கூட இந்த மாதிரிதான் செய்வாங்க, இந்த மாதிரிதான் செஞ்சு பண்ணுவாங்க. அறுவடை பண்ணும்போதெல்லாம் நான் பார்த்திருக்கேன். எனக்கு அப்ப பிறந்த சின்ன குழந்தை, அவ்வளவு பிறந்தது, பட் அதெல்லாம் பார்த்திருக்கேன். அதெல்லாம் எந்த அளவுக்கு ஒரு ஆன்மீகத்தோட செஞ்சிருக்கிறாங்களோ இப்ப நினைச்சாவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அப்ப இந்த சிஸ்டம் எப்படி இருந்து இதெல்லாம் அடுத்த தலைமுறைக்கு போகல, விட்டுட்டாங்க. நிறைய பேர் போல. நான் இது சிம்பிள் ஒரு விஷயம் சொன்னேன். நீங்க தண்ணி கட்டுறது கவர்மெண்ட் பண்ற தப்பு. அது நீங்க பகல்ல கட்டுங்கன்னு சொல்லும்போது சில பேர் சொன்னாங்க, அதாவது என்னுடைய சோப் கம்பெனி இருந்த லேண்டை ஒட்டி நிறைய விவசாய நிலம் நிறைய இருக்கும். அப்ப அந்த லேண்டு ஓனர்ஸ் கிட்ட நான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்க பகல்ல தண்ணி பாய்ச்சுங்க, நைட்ல தண்ணி பாய்ச்சாதீங்க. அப்போ அவங்க சொன்ன ஒரு நியாயமான பாயிண்ட் அது. சார் கரண்ட் சப்ளை இல்லை சார், கரண்ட் நைட்ல தான் கொடுக்குறான், நாங்க என்ன பண்றதுன்னு கேட்டாங்க. அருமையான கேள்வி. நான் பகல்ல தண்ணி கட்டுங்கன்னு சொல்லுவேன். அதை என்னுடைய சோப் கம்பெனி விட்டு கிட்டத்தட்ட 2000-3000 ஏக்கர் அந்த பக்கத்துல வர விவசாய ஏரியா தான், அந்த கிராமப்புற ஏரியா, அது ரூரல் ஏரியா. அங்கே விவசாயம் பண்ணும்போது நான் அடிக்கடி சொல்லுவேன், பார்க்கணும்லாம் சொல்லுவேன், இது மாதிரிலாம் பகல்ல தண்ணி கட்டுங்க, நைட்ல கட்ட வேண்டாம்னு சொல்லுவேன். அப்பவே சொல்லும்போது அவங்க சொல்லுவாங்க, ரைட் சார், ஓகே நீங்க சொல்றது ரைட் தான், ஆனால் கரண்ட் கவர்மெண்ட்ல 3 phase கரண்ட் கொடுக்கணும் இல்லையா, 3 phase கரண்ட் நைட்டு 12 மணிக்கு 1 மணிக்கு தான் கொடுக்குறான், ஆனால் சுட்டு போட்டு கட்டுவாங்க, நைட்ல தான் கட்டுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நான் என்ன சொல்றேன், சரி நீங்க கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் எப்பெல்லாம் பகல் கொடுக்குறோன்னா மாதிரி கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க, நைட் அவ்வளோ பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவேன். பட் அப்போ ஒரு சர்வே எடுத்தா என்னன்னா, கவர்மெண்ட் தெரியல, கவர்மெண்ட்டுக்கு என்ன தெரியும், மனுஷனுக்கே தெரியுமா, கவர்மெண்ட்டுக்கு எங்க போய் தெரியும், அது நைட்ல கரண்ட் கொடுக்குது, சப்ளை பண்ணுது, நைட்ல போய் தண்ணி கட்டுறான். நைட்ல போய் தண்ணி கட்டினா நம்மளுக்கு எப்படி நைட்ல அன்டைம்ல சாப்பாடு சாப்பிட்ட உடம்பு போய் எல்லா நோய்களை உருவாக்குமோ அதே மாதிரி பயிர்களுக்கு நோய்களை உருவாக்கும். அந்த பயிர்களுக்கு நோய் வந்தா அதுக்கு பூச்சி மருந்து போடணும், அந்த பூச்சி மருந்து போட்டா அந்த பூச்சி மருந்து போடுற அந்த இம்பாக்ட் ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு நம்ம மக்களுக்கு எல்லாருக்குமே வரும்.
அப்போ நைட்டில் தண்ணி கட்டுறது வந்து அதை நான் அப்போவே நோட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். யாரெல்லாம் நைட்டில் தண்ணி கட்டினாங்களோ அவங்களுக்கு வந்து பயிர் ஈல்டு அவ்வளோவா கிடைக்கல, களைகள் நிறைய வந்தது, அப்புறம் தேவையில்லாமல் உரம் நிறைய போட வேண்டியது, நோய்கள் அதிகமாக வந்தது. அப்போ கை காசு நிறைய செலவாகும், உரம் வாங்கி போட, அது வாங்கி போட, இது நடக்குது. ஆனால் அதே டைமில் பகலில் தண்ணி பாய்ச்சினவங்களுக்கு அந்த மாதிரி வரல. அவங்களுக்கு வந்து விளைச்சல் நல்லா இருந்தது, நோய்கள் வரல, களைகளே நிறைய வரல, களை செடிகளே நிறைய வரல. அப்போ தேவையில்லாமல் போய் உரம் வாங்கி போட வேண்டிய அவசியம் இல்லை, லேபரும் குறைஞ்சி போச்சு, மேன்யூர் வாங்க வேண்டியது, சிந்தட்டிக் மேன்யூர் வாங்க வேண்டிய தேவையும் குறைஞ்சி போச்சு, அங்கே போக அதை வச்சு போட வேண்டிய லேபர் செலவும் குறைஞ்சி போச்சு, நிறைய நன்மைகள் இருக்கு. சிம்பிள் மேட்ரு, பகல்ல தண்ணி காட்டினாங்க, அவ்வளோதான், தண்ணி கொடுத்தாங்க அந்த செடிகளுக்கு. இங்கே நைட்டில் கொடுத்தாங்க. அப்போ பகல் நைட்டு, அதுவே இன்னைக்கு தெரியாம நைட்ல தண்ணி பாய்ச்சறவங்க எல்லாமே அந்த பயிர்களை சாப்பிட்டவங்களுக்கும் நோய் போகும். இவங்க வளைச்சி கொடுத்துட்றாங்க, மண்டியில போய் வித்துடுறாங்க, அவன் வேற ஒருத்தருக்கு ட்ரேடருக்கு விற்கிறான் போறான். அது யாரெல்லாம் சாப்பிட்றவனுக்கெல்லாம் நோய்கள் வரும். அவர்கள் நோய் வருவதற்கு நாம ஒரு மறைமுகமாக ஒரு காரணமாக இருக்கின்றோம். ஏன்னா கேட்டா நம்ப முடியாதுதான், என்னடா அது இப்படி இருக்கு, மொட்டை வேலைக்கு முழங்காலுக்கு முடிச்சு போறவங்க இதே படப்பா போச்சு டாக்டருக்கு நினைக்கலாம் நீங்க. ஆனா இதான் உண்மை, இதான் உண்மை. இது யாரும் சொல்ல மாட்டேன்றாங்க. இது யாரும் நாம வந்து கொஞ்சம் வித்தியாசமா திங்க் பண்றோம். லேட்ரல் திங்கிங் சொல்லுவாங்க. லேட்ரல் திங்கிங், டிஃப்ரெண்டா திங்க் பண்ணணும், பாசிட்டிவா திங்க் பண்ணணும். அப்படி பார்த்தோம்னா இதெல்லாம் உண்மையான விஷயம் இல்லை. அப்போ அந்த ஈகோ சிஸ்டம் மெயின்டைன் பண்றதுக்காக திருமண நிகழ்வுல வந்து முளைப்பாரி வச்சாங்க. விவசாயம் பண்ணும்பொழுதும் இப்போ நீங்க சொல்ற மாதிரி சகோதரி கஸ்தூரி சகோதரி சொன்ன மாதிரி அதை விவசாயம் பண்ணும்போதும், அந்த நடவு நடும்போதும், அப்புறம் வந்து அதை அறுவடை செய்யும் பொழுதும் நாம் இந்த மாதிரி முறைகள்லாம் பண்ணும்போது ஈகோ சிஸ்டம் மெயின்டைன் பண்ணிக்கிறோம், அந்த சுற்றுப்புற சூழ்நிலையை மெயின்டைன் பண்ணுறோம். இன்னும் அடிஷ்னலாக இப்போ நம்ம கர்மாயன ஹீலிங்களை நம்ம அடிஷ்னலாக மன்னிப்பு கேட்குறது, மன்னிப்பு கொடுக்குது, அந்த பயிர்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டு மன்னிப்பு கொடுக்கு. அது விதைக்கும் போதும் சரி, அதை நம்ம கிளாஸில் விவசாயத்தை பற்றி பேச சொல்லுவோம், விதைக்கும் போதும் சரி, ஈல்டு அறுவடை செய்யும் போதும் சரி, அந்த மன்னிப்பு கேட்டு மன்னிப்பு கொடுத்து பண்ணும்போது இதனால் நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும். அது நிறைய குட்கர்மா கிடைக்கும். அது பல வகையில் அந்த உணவுகளை யாரெல்லாம் சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கும் அந்த குட்கர்மா போய் சேர்த்துறோம். நாம அந்த குட்கர்மாவும் நமக்கு வரும். விவசாய தொழில் செய்வது மிக முக்கியமான ஒரு ஆன்மீகமான ஒரு தொழில், ஆசீர்வாதமான தொழில். அந்த ஆசீர்வாதம் தொழில் நஷ்டம். விவசாயம் யார் விவசாயம் செய்வான்? வகையில்லாத விவசாயம் செய்வான். யார் விவசாயம் செய்வான்? படிக்காதவன் விவசாயம் செய்வான். யார் விவசாயம் செய்வான்? வேற எது அக்கு தொக்கை இல்லை, வேற வக்கை இல்லை, கேடுகட்டவன் தான் விவசாயம் செய்வான். அந்த மாதிரி இப்போ வந்துருச்சு. அப்படி கிடையாது. அது மிக மிக புனிதமான ஒரு தொழில், ரொம்ப ரொம்ப புனிதமான தொழில். அந்த தொழிலை செய்யும்போது நமக்கு நிறைய குட்கர்மா வரும். அந்த எப்படி நல்ல கர்மாவை சம்பாரிச்சு விவசாயம் பண்ணணும் தெரியல மக்களுக்கு. ஆனால் தப்பா பண்ணி பேட் கர்மாவை சம்பாரிச்சுட்டு விவசாயம் வந்து அது வந்து ஒரு லாபம் இல்லாத தொழில், நஷ்டம் கொடுக்கக்கூடிய தொழில். அது வந்து வகை இல்லாதவன், வேற வக்கு இல்லாதவன், எந்த கரியும் இல்லாதவன் செய்யற தொழில் இந்த மாதிரி கொண்டுட்டாங்க. அப்படி இல்லை. அது ஆரோக்கியமான தொழிலாக மாற்ற முடியும். அதை நம்ம வகுப்புகள்ல நிறைய விஷயங்களை சொல்லுவோம். அது விஷயத்தை சொல்லும்போது அவங்களும் நல்லா இருப்பாங்க, நாமளும் நல்லா இருப்போம், எல்லாரும் நல்லா இருப்போம், எல்லாருக்கும் அந்த குட்கர்மா கிடைக்கும். சொல்லுங்கம்மா. ஐயா, நான் கஸ்தூரி தான் ஐயா பேசுறேன், மயிலாடுதுறையில இருந்து. சொல்லுங்க ஐயா, எங்க வீட்டுக்காரங்க வந்து வேளாண்மை துறையில டிப்டி ஹெச்ஓவா இருந்து ரிட்டையர்ட் ஆனாங்க ஐயா. ஓகே ஓகே. இன்னைக்கு வந்து விவசாயத்துல முழு கவனமா செலுத்தி அவர் இன்னைக்கு வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க ஐயா. ஐயா, நீங்க இந்த நைட்ல வந்து கரண்ட் போட்டு செய்யறது சொன்னீங்களா ஐயா? ஆமா. அது வந்து 100க்கு 100 உண்மைங்க ஐயா. ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி கரண்டே கிடைக்கவே கிடைக்காதுங்க ஐயா. அது ராத்திரில தான் போய் தண்ணி போடணும். என் குழந்தைகள் எல்லாம் போய் தண்ணி போட்டு வருவாங்க. ஆனா நீங்க சொல்ற மாதிரிங்க ஐயா, அப்ப பாத்தீங்கன்னா களைகள் நிறைய உருவாகி வந்து களை எடுக்கிறதுக்கு அதிகமான ஆளை வச்சு அந்த இது உரம் போட்டு எல்லாமே அப்ப நடந்துச்சுங்க ஐயா. ஆனா இப்ப வந்து அந்த நைட் கரண்ட் எல்லாம் கிடையாதுங்க ஐயா. டெய்லி போடுறாங்க, டெய்லி ஆஃப் பண்ணிடுறாங்க, போதுமான அளவுக்கு தண்ணி கிடைக்குதுங்க ஐயா. அதே மாதிரிங்க அந்த போர் போடும்போது ஆழ்துறைக்கு அந்த கீழே வந்து பூமிக்கு அடியில தண்ணி போறதுக்கு ஐயா, மழை காலங்கள்ல வந்து அந்த பைப்பை வந்து உள்ள செலுத்துறாங்க ஐயா. அந்த மழை தண்ணி எல்லாமே என்ன செய்யுங்க ஐயா, அந்த பூமிக்கு உள்ள போயிடுதுங்க ஐயா. அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை வந்து நம்ம எங்க வயலுங்கள்ல போட்டு மழை தண்ணி வந்து வெளியில வாய்க்கால் வழியா போற தண்ணிய வந்துங்க ஐயா பூமிக்குள்ள வந்து போகுதுங்க ஐயா. அதுக்கு ஒரு பைப்பு வச்சு அந்த ஜல்லி எல்லாம் போட்டு உள்ள ஒரு குழாயை வச்சுங்க ஐயா, அந்த தண்ணி எல்லாம் உள்ள பூமிக்கு இழுத்துக்கு போற மாதிரி ஒரு சிஸ்டத்துல வச்சு அதை வந்து அதை கொண்டு வந்திருக்காங்க. போர் தான் வச்சு செய்யறோங்க ஐயா நாங்க. அது வந்து நம்ம தண்ணியை சேமிக்கிறதுக்கு பூமிக்கு தண்ணி போகணுங்கிறதுனால அது அந்த சிஸ்டத்தையும் கொண்டு வந்து செஞ்சிருக்காங்க ஐயா. நல்லதுமா, கரெக்ட் கரெக்ட், நல்லது. அது உண்மை, அப்படிதான் செய்யும். நாம அது விவசாயம் வந்து இது ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயம்
இல்லை அது வேறன்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை, விவசாயத்துக்கும் அந்த சம்பந்தம் இருக்குன்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணி நம்ம நிறைய டிப்ஸ் சொல்லுவோம். அதனால விவசாயிகளுக்கு மட்டும் இல்லை, அந்த விவசாயி உருவாக்குன்ற உணவுப் பொருட்களை சாப்பிடுகின்ற நமக்கும் நன்மைகள். அந்த விவசாயத்தை மட்டும் இல்லை, அந்த விவசாயிக்கிற அவங்க குடும்பங்க மட்டும் நல்லா இருக்கும் அப்படின்னு கிடையாது. அதை யாரெல்லாம் சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கும் நன்மை கிடைக்கும். அப்போ விவசாயிகள் கிட்ட எப்படி கடவுளை எப்படி சான்ஸ் அவங்க நல்லா ப்ராப்பராக கரெக்டாக பண்ணா இந்த மாதிரி நல்ல உணவுப் பொருளை மக்களுக்கு தரமாக கொடுக்கும்போது எவ்வளோ குட்கரமா அவங்களுக்கு கிடைக்கும். 1000 கோயில்களுக்கு 1000 தேவாலயங்களுக்கு போனாய் கிடைக்காத பலனை வந்து இவங்க அந்த தொழிலை முறையா கரெக்டா செஞ்சாங்கனாலே அந்த இறைவன் அந்த பலனை கொடுத்துருவார். அதுதான் நம்ம கர்மாந்தியங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அப்பெல்லாம் அந்த பூச்சி மருந்து இந்த யூரியா எல்லாம் போடுறாங்க ஐயா, அதுதான் எனக்கு வந்து பிடிக்கவே மாட்டேங்குது, கஷ்டமா இருக்குங்க ஐயா. இல்ல அது நம்ம நிறைய இருக்குமா, அது நம்ம கிறிஸ்டலை யூஸ் பண்ணி அந்த ஒரே ஒரு கஷ்டம் ஐயா மனசுக்குள்ள எங்களுக்கு. நீங்க இப்ப அது கிளாஸ் எடுக்கும் போதெல்லாம் எனக்கு வந்து மனசுக்குள்ள குத்திக்கிட்டே இருக்கு. ஐயோ நம்ம வந்து பயிர் பண்றோம், நம்ம இவரு போய் யூரியா போடுறாரு, என்னென்னமோ களை கொல்லியா களை வராது அதை போய் போடுறாரு. அது வந்து நீங்க கிளாஸ் எடுக்கும் போதெல்லாம் எனக்கு மனசுக்குள்ள ஒரே உறுத்தலாவே இருக்கு. என்ன செய்யறதுன்னு தெரியலையே. நம்ம அது போடலன்னா பூச்சி வந்து புகையான் வந்துடுது, சுருட்டு புழு வந்துடுது, கொண்டைப்புழு வந்துடுது, என்னென்னமோ வந்துடுது ஐயா. அதனால அதை போய் போட வேண்டியதா ஒரு சூழ்நிலை வந்துடுது. அதுக்குதான் என்ன செய்யறதுனே தெரியவே மனசு ரொம்ப வருத்தமா தான் இருக்குங்க ஐயா நீங்க கிளாஸ் எடுக்கும் போதெல்லாம். இல்ல இப்ப அதை பத்தி நம்ம அது நிறைய டிப்ஸ் எல்லாம் இருக்கு, சில கேசியம் எல்லாம் இருக்கு. சில கிறிஸ்டல்ல வந்து அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி நம்ம விவசாயிகளுக்கு சொல்லிக் கொடுப்போம். அது மாதிரிலாம் அந்த கிறிஸ்டலை யூஸ் பண்ணி கேசியம் எல்லாம் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி பூச்சிக்கொல்லிகளை எல்லாம் தேவையில்லாம யூஸ் பண்ண தேவையில்லை, அதை நிறைய குறைச்சிக்கலாம். அதுக்கு வழிகள் இருக்கு, நம்ம சொல்லிக் கொடுப்போம். அது சொல்லிக் கொடுப்போம், நம்ம சொல்லிக் கொடுப்போம். எப்படி கேசியம் வச்சு நோய் கிருமிகள்லாம் கட் பண்றது, அதே மாதிரி கிறிஸ்டலை வச்சு எப்படி நோய்கள்லாம் வராமல் பாக்டீரியா வைரஸ் ஃபங்கஸ் எல்லாம் ஃபார்மேஷன் ஆகாமல் சைக்கோரம் யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றது சில டிப்ஸ் எல்லாம் இருக்குது, அதை நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி மன்னிப்பு கேட்கணும், மன்னிப்பு கொடுக்கணும், அது எப்படின்றது நம்ம சொல்லிக் கொடுப்போம். அந்த பூச்சிகள் என்னென்ன பூச்சிகள் வருதோ அந்த பூச்சிகள் கிட்ட நம்ம வீட்டில இருந்து அந்த மன்னிப்பு கேட்டாலே அது கூலாகும். அது சொல்லும்போது ஆச்சரியமா, என்ன சார் எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் எதையெல்லாம் போய் கேட்க சொல்றீங்கன்னு. நீங்க அந்த பூச்சிக்கொல்லிக்கு எந்த பூச்சிக்கொல்லிகள்லாம் உங்களுக்கு வந்து சிரமத்தை கொடுக்குதோ கஷ்டத்தை கொடுக்குதோ அதை நம்ம மனசுல பேரை சொல்லுவாங்க இல்லையா, இதெல்லாம் அஃபெக்ட் ஆயிருக்கு, அதெல்லாம் எழுதி வச்சு கிறிஸ்டலை வச்சு மன்னிப்பு கேட்டுட்டு மன்னிப்பு கொடுத்துட்டு அந்த சில கேசியம் இருக்கு, அந்த கேசியம் தண்ணியில போட்டு கொஞ்சம் தண்ணி கலந்து அதை நீங்க அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி அந்த உரம் பூச்சி மருந்து அடிக்கும்போது குழந்தை அடிச்சு பாருங்க, பூச்செல்லாம் வராது, பூச்செல்லாம் போயிடும். தேவையில்லாத களைக்கொல்லிகள் யூஸ் பண்ண தேவையில்லை. நிறைய மாற்றங்கள்லாம் பண்ணலாம். கேசியமையும் கிறிஸ்டலையும் மன்னிப்பு கேட்கறது மன்னிப்பு கொடுக்குறது, இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. கேசியம், கிறிஸ்டல், அந்த வைரஸ் பாக்டீரியாஸ் கிட்ட மன்னிப்பு கேட்கணும், மன்னிப்பு கொடுக்கணும். அந்த மன்னிப்பு கேட்டு மன்னிப்பு கொடுத்து பண்ணும்போது நீங்க செஞ்சு பாருங்க எவ்வளவு அருமையான ஈல்டு வருதுன்னு சொல்லி பாருங்க. அந்த டெக்னிக்கெல்லாம் அந்த காலத்துல பயன்படுத்தினாங்க, இந்த காலத்துல நம்ம விட்டுட்டோம். எல்லாம் கெமிக்கல் உரத்தையே நம்பி நாமளும் போனோம், எல்லாத்தையும் வீணா பண்ணிட்டோம். நம்மளும் வீணா போனது இல்லாம எல்லாத்தையும் வீண் பண்ணிட்டோம். நம்மளும் பேட் கர்மா செய்கிறோம், மற்றவங்களும் பேட் கர்மா உருவாக்குறதுக்கான சூழ்நிலை நாமளும் உருவாக்கி கொடுக்குறோம். புனிதமான விவசாயத்தை வந்து மற்ற விவசாயம் மாத்திட்டாங்க. நம்ம கர்மாந்தியங்களை நிறைய விஷயம் சொல்லிக் கொடுத்து மாத்துவோமா, பண்ணலாம், செய்யலாம். அது எல்லாரும் ஓகே. நன்றி, வணக்கம். கிளாஸ் முடிச்சுக்கலாம். ஐயா ஒரே ஒரு விஷயங்க ஐயா வள்ளல் பெருமான் கூட அவங்க உரைநடை பகுதியில வந்து இந்த மாதிரி முளைக்கட்டிய பயிர்கள் தானியங்கள் வந்து சாப்பிடக்கூடாதுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஐயா. ஆமா ஆமா ஆமா. அதாவது வந்து இந்து தர்மசாஸ்திரம் வந்து முளைக்கட்டிய பயிர் சாப்பிடக்கூடாதுன்னு தான் சொல்லுது. இந்து தர்மசாஸ்திரம் வந்து முளைக்கட்டிய பயிரை 100% சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுது. அதுக்கு விஞ்ஞானம் வேணா சொல்லலாம், இல்லை இது இருக்குது அப்படிதான் நானே சாப்பிட்றான் சார். வெஜ்ஜில் என்ன சார் ஒன்றும் கிடையாது சார், நான் ஒமேகா 3 மீன்ல தான் சார் இருக்கு, இது அதுல தான் சார் இருக்கு, இது இதுல தான் சார் இருக்கு, அப்படிதான் நானே சாப்பிட்றேன். அது சாப்பிட்றதுக்கு ஒரு சாக்கு வேணும், ஒரு அது கிடைக்குது இது கிடைக்குது எல்லாமே இங்க கிடைக்குது. அப்படியே இல்லைன்னா கூட லிவர் கிரியேட் பண்ணிக்கும், உங்களுக்கு என்ன வேணுமோ அது லிவர் கிரியேட் பண்ணிக்கும். ஆனா இதுலலாம் இல்லை, நான்வெஜ் சாப்பிட்றதுக்காக ஐடியா பண்ணி நாக்கு சொட்டு போட்டுக்கிட்டு அது சாப்பிடணும்னு சொல்லிட்டு இருக்கான். அது தவறு, அப்படி கிடையாது. வெஜிடேரியன்ல எல்லாமே இருக்கு. அதனால அந்த முளைக்கட்டிய தானியங்களை வந்து தயவு செஞ்சு யாருக்கும் நீங்க கொடுக்காதீங்க. யாருக்கும் சொல்ல வேணாம்னு நினைச்சேன், அந்த சகோதரி போட்டதுனால சொல்ல வேண்டியதா போச்சு. இறைவன் சரி சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் சொன்னார் போல இருக்குது. அங்கங்க ஏதாவது விஷயம் சொன்னா கட் பண்றாங்கல்ல, பேச விடாம இருமல் வந்து தும்மல் வந்து தொண்டை கட்டிக்க வச்சு பேச விடாம பண்றாங்கல்ல, அது பண்றாங்கல்ல. இந்த விஷயம் பாருங்க, நல்ல விஷயம் பண்ணிக்கிறாங்க. எனக்கு சொல்ல வேணான்னு தோணுச்சு, அது எதுக்கு பார்த்துக்கலாம்னு இல்லை சொல்லிவிடு மக்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சகோதரி மூலமாக மெசேஜ் சொல்ல வச்சு அது உண்மைதான். அது முளைக்கட்டிய பயிர் தயவு செஞ்சு நீங்க யாரும் யூஸ் பண்ணாதீங்க, சாப்பிடாதீங்க,
கொடுக்காதீங்க. நீங்க சொல்லிட்டோம் இது 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 இதெல்லாம் மிஸ் ஆகி போச்சு, இதெல்லாம் சாப்பிடாம விட்டுட்டு நம்ம சொல்லிட்டாலும் அதை நம்ம காம்ப்ளிமெண்ட் பண்ணி வேற வகையில் இறைவன் கொடுத்துருவார். நம்ம மற்ற முளைக்கட்டி தானே சாப்பிட வேண்டாம். எஸ் ஐயா, இப்போ போன்சாயின்னு சொல்லிட்டு ஒரு படர்ந்து விரிஞ்சு வளர்ற மரத்தை சின்னோண்டு செடியில வளர்க்குறாங்களா, அது நல்லது குட் கர்மாவா பேட் கர்மாவா? போன்சாய் தேவையில்லமா, 100% தேவையில்லமா. நம்ம அதை பத்தி பேசுவோம். அது தப்பு தேவையில்லை, 100% அப்சல்யூட்லி நாட் நெசசரி. அதனால நன்மை எதுவும் கிடையாது. நல்லா கஷ்டமா நம்ம இதோட சொல்லி முடிச்சுக்கலாம், நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம். ஏன் கல்யாணத்துல மற்ற விஷயங்கள்ல நவதானியங்களுக்கு உண்டான தானியங்களை முளை போடுறோம்? காரணம் இருக்கு, அதை பத்தி பின்னாடி பேசுவோம். அதை பத்தி காரணம் இருக்கு, நம்ம பின்னாடி பேசுவோம். ஏன் அதை மட்டும் போடுறோம்? ஏன் எத்தனையோ மரங்கள் இருந்தா கூட 27 மரங்களை மட்டும் செலக்ட் பண்ணி ஏன் சொன்னாங்க? மரங்கள் ஆயிரக்கணக்கான மரங்கள் இருக்கு, அத்தனை மரங்களையும் பலன் இருக்கு. பலன் இல்லாம கடவுள் எதையும் எல்லாம் ஒரு காரணத்துக்காக தான் பயன்படுத்திருக்காரு. பாத்தினியம் செடி விஷம் உள்ளது சார், பாத்தினியம் ரொம்ப விஷம் உள்ளது. அரசாங்கமே ஒரு டிரைவ் மாதிரி போட்டு பாத்தினியம் செடியெல்லாம் அழிச்சாங்க. ஓகே, ஆனா அது பாத்தினியத்துக்கு ஒரு நன்மை இருக்காக கடவுள் படைச்சிருக்கிறார். நம்ம நினைக்கிறோம் பாத்தினியம்னா இது ரொம்ப கடுதலானது, இது தொட்டா நோய் வருது, ஆனா இது வேண்டாம் சொல்லிட்டு கவர்மெண்ட்ல ஒரு 20 இயர்ஸ் பேக்குன்னு நினைக்கிறேன் பாத்தினியம் செடி அழிப்புக்குன்னே ஒரு ப்ரோக்ராம் போட்டு அதுக்கு ஃபண்ட் ஒதுக்கி எல்லாத்தையும் பாத்தினியம் செடி அழிச்சாங்க, கவர்மெண்ட்ல அழிச்சாங்க. அது பாத்தினியம் அப்ப முழுக்க கடுதலா, முழுக்க கடுதல் அது தேவையில்லைன்னா கடவுள் படைச்சிருக்க மாட்டார். காரணம் இருக்கு. பாத்தினியம் ஏன் படைச்சார், எதுக்காக படைச்சாருன்னு நான் உள்ள போய் மெடிடேஷன்ல பார்க்கும்போது தான் தெரியும், ஓ கடவுள் இவ்வளவு கருணை உள்ளவரா. அது தெரியாத போதுதான் நம்ம சாமி மேல கோச்சிக்கிறோம். நீ எனக்கு நல்லா பண்ண மாட்டேற, நீ எனக்கு கண்டுக்க மாட்டேற, நீ என்ன இவ்வளவு வேண்டேன் செய்யறேன் பண்ணிக்க மாட்டேன்னு தெரியாம இன்னொரு ஆங்கிள பாக்குறோம். சரியான ஆங்கிள பார்த்தா கடவுள் மேல கோபமே வராது. அந்த பாத்தினியம் செடி தேவையில்லைன்னு அரசாங்கம் சொல்லுது, நாம நினைக்கிறோம். பட் பாத்தினியம் ஏதோ ஒரு காரணத்துக்காக தேவை அப்படின்றதுக்காக அந்த பாத்தினியம் வந்தது, வளருது, இறைவன் கொடுத்திருக்கிறாரு. அந்த தியானத்துல அதை உணர்த்தும் போது கடவுள் மேல இருக்கிற அந்த மதிப்பறையாக இன்னும் ஜாஸ்தியா போகுது. அப்ப உலக தேவையானது எல்லாமே கரெக்டா தான் இருக்கு, தேவையில்லாதது எதுக்காக காரணத்தோட தான் படைச்சிருக்காரு. அப்ப 27 நட்சத்திரங்கள மரங்களுக்கு மட்டும் ஏன் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க? காரணம் இருக்கு. நம்ம அந்த 27 நட்சத்திரங்களான மரங்களை அந்தந்த மரங்களை நீங்க நடணும், வளர்த்தணும், அது நீங்க நல்லா வளர்த்து பண்ண அது அது எப்படி வளருதோ அது மாதிரி நீங்க நல்லா வளருவீங்கன்னு சொல்றது காரணம் இருக்கு. அப்படி நம்ம அடுத்த வகுப்புல தெளிவா பேசுவோம். அப்ப அதே மாதிரி எந்தெந்த மரங்களை வளர்த்தணும் என்னென்ன மட்டும் சிலது இருக்கு. சில மரங்களை இப்ப இந்த போன்சாய் வளர்த்துறாங்க, மாடர்னா வளர்த்துறாங்க. நன்மைகள் கிடையாது, நன்மைகள் எதுவும் கிடையாது, தீமைகளும் அப்படி சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லை. அப்போ நியூட்ரலா இருக்கிறது எதுக்கு வளர்த்து? நன்மை தரக்கூடிய வளர்க்கலாமே, நன்மை தரக்கூடிய. அதனாலதான் while comparing with others இந்த 27 நட்சத்திரம் செலக்ட் பண்ணி கொடுக்குறாங்க, இதை நீங்க வளர்த்துங்க. மற்ற வளர்த்தவனா இல்லை, அதோட இம்பார்ட்டன்ஸ் முக்கியமான கொஸ்டின் படிச்சு எக்ஸாம்ல பாஸ் பண்ணிடுங்க. எப்படி எக்ஸாம்ல நமக்கு டீச்சர்ஸ் சொல்லுவாங்க, எக்ஸாம் முன்னாடி இதெல்லாம் முக்கியமானது படிச்சுக்கோங்க அப்படின்னுவாங்க. அந்த மாதிரி முக்கியமானது நவதானியங்கள். எத்தனையோ தானியங்கள் இருக்கு, அது ஏன் 9? இதுல முக்கியமான கண்டென்ட் இருக்கு, இதை படிச்சுக்க, முக்கியமான கொஸ்டின் இதெல்லாம் படிச்சு எக்ஸாம்ல ஒரு பாஸ் பண்ணிக்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்ப நவதானியங்களுக்கு ஒரு பவர் இருக்கு, ஸ்பெஷாலிட்டி. இந்த 27 நட்சத்திரங்களுக்கு அதுக்குள்ள மரங்களுக்கு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. இதெல்லாம் வளர்த்துவோம். இந்த மாதிரி போன்சாய் இந்த மாதிரி தேவையில்லாத மரங்களை வளர்த்த வேண்டாம். கெடுதல் கிடையாது, நன்மைகள் தான். நன்மைகள் வர்ற மாதிரி நம்ம அந்த மரங்களை வளர்த்தலாம். இந்த மாதிரி கெடுதல் இல்லாத நியூட்ரலா இருக்கிற மரங்கள் எதுக்கு வளர்த்தணும்? அது ஒண்ணும் இல்லை, நன்மைகள்ல தீமைகள், நன்மைகள்ல தீமைகள். அதுக்கு போய் டைம் கொடுத்து எனர்ஜி கொடுத்து தண்ணி ஊற்றி அதை வளர்த்து என்ன பண்ண போறோம்? பார்க்க அழகா இருக்கும், அழகா இருந்தா போதுமா? நம்ம வாழ்க்கையே அழகா இருக்கும், நம்ம வாழ்க்கையே அழகா இருக்கும். அது அழகாக்குறத பத்தி நமக்கு ஒண்ணு அதனால ஆக போறது ஒண்ணு இல்லை. அது எப்படி இருந்தா நமக்கு என்ன? நம்ம நல்லா அழகா இருக்கோமா, நம்ம வாழ்க்கையே நல்லா இருக்கா, நம்ம வாழ்க்கை அழகா இருக்காதான் பார்க்கும். சரி, இந்த மாதிரி போன்சாய் மரம்லாம் தேவையில்லை. அது நம்ம சாஸ்திரங்கள் என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த மாதிரி மரங்களை வளர்த்தா நமக்கு பல நன்மைகள் உண்டு. இந்த மாதிரி சில இதெல்லாம் இருக்கு. அது நம்ம சொல்ற குரோட்டன் செடி வளர்த்துறது, குரோட்டன் வளர்த்துவாங்க, குரோட்டன். ஆனால் ஒன்றும் நன்மையெல்லாம் ஒன்றும் கிடையாது, பெனிஃபிட்லாம் ஒன்றும் கிடையாது. செடிகள்ல மரங்கள்லயே நன்மை தரக்கூடியது இருக்கு, நன்மை தராதது இருக்கு. மரங்கள், பூக்கள், செடிகள் எல்லாத்துலையுமே நன்மை தரக்கூடியது இருக்கு, நன்மை தராதது இருக்கு. அப்ப ஏன் சார் நன்மை தராத படைச்சாரு? அதுக்கும் காரணம் இருக்கு, அதுக்கு பின்னாடி பேசும். டைம் இல்லை இன்னைக்கு, டைம் இப்போ 7 ஆயிடுச்சு, அதுக்கு பின்னாடி பேசும். காரணத்தோட இறைவன் படைச்சிருக்காரு. நம்ம அதெல்லாம் விட்டுடுவோம், நன்மை தரக்கூடிய மட்டும் நம்ம செலக்ட் பண்ணணும். நன்மை தரக்கூடிய, அதிக நன்மை தரக்கூடிய, அதிக 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 நன்மைகளை மட்டுமே தரக்கூடிய அந்த செடிகளை, மரங்களை, அந்த தாவரங்களை நாம் வளர்ப்போம், நன்மைகளை அடைவோம். சரியா? அதை பத்தி நம்ம இன்னும் டீட்டெயிலாக அடுத்த வகுப்பில் நான் பேசுவோம். நன்றி, நன்றி, வணக்கம். முடிச்சுக்கிறோம். யாருமா பாருங்க? வணக்கம் ஐயா.
எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். இதை எப்போது நீ அறிவாயோ மனமே அப்போதே சாந்தி அடைவாய். இப்பாரில் எப்போதும் எல்லாம் இறை அருளா. இப்பாரில் எப்போதும் எல்லாம் இறை அருளா. தப்பாது அணு அளவும் சரியாய் நடப்பதாது எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். அப்போதே சாந்தி அடைவாய். அப்போதே சாந்தி அடைவாய். முற்போது தர்மம் என்றும் தற்போது அதர்மம் என்றும். முற்போது தர்மம் என்றும் தற்போது அதர்மம் என்றும் முயன்றே சீர்திருத்திட முடியும் உன்னாலே என்றும். முற்போது தர்மம் என்றும் தற்போது அதர்மம் என்றும் முயன்றே சீர்திருத்திட முடியும் உன்னாலே என்றும். அற்ப அகந்தை செருக்கால் அலையாமலே அடங்கி. அற்ப அகந்தை செருக்கால் அலையாமலே அடங்கி ஆண்டவன் ஆட்சியில் அதர்மமே இல்லை என்று எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். அப்போதே சாந்தி அடைவாய். எழுந்த உன் எழுச்சியால் எண்ணம் சொல் செயலாக. எழுந்த உன் எழுச்சியால் எண்ணம் சொல் செயலாக இயற்றிய கர்மமெல்லாம். எழுந்த உன் எழுச்சியால் எண்ணம் சொல் செயலாக இயற்றிய கர்மமெல்லாம் இறைவனை நீங்குவது அழுந்தி அகமூலத்தில் அகந்தை அழிவதொன்றே. அழுந்தி அகமூலத்தில் அகந்தை அழிவதொன்றே. அரிய கிருத கிருத்திய ஆன்மானுபவம் என்று எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். மனமே எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். இப்பாரில் எப்போதும் எல்லாம் இறை அருளாம். தப்பாது அணு அளவும் சரியாய் நடப்பதால் எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். அப்போதே சாந்தி அடைவாய். கருவாக்கி உருவாக்கி ஏனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே எல்லையில்லாதானே எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே. நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய். நேர்மறை உணர்வுகள் பெருகிட செய்வாய். உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய். உனை உணரும் அறிவை என்னுள் அருள்வாய். சுற்றம் அனைத்தும் காப்பவனே செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே. எடுத்த செயலில் வெற்றி கொடு என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. கருவாக்கி உருவாக்கி ஏனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு. அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு. வளர்ச்சி கொடு மலர்ச்சி கொடு. வளர்ச்சி கொடு மலர்ச்சி கொடு. நன்றிங்க ஐயா. நன்றி 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 நன்றிங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க சார். நன்றிங்க சார். ரொம்ப நன்றிங்க சார். நன்றிங்க ஐயா.
நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. ஐயா மிக்க நன்றிங்க நன்றிங்க ஐயா. நன்றி நன்றிங்க ஐயா. நன்றி மனமார்ந்த நன்றிங்க ஐயா. ஐயா நன்றிங்க ஐயா ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி. மிக்க நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா.